This meeting is for preparation. இந்த கூட்டமானது ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தான். God has chosen this church to become ambassadors for glory of the Lord. தேவன் இந்த சபையை அப்படியாய் உங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. God is giving you so many messages about the end times. கடைசி நாட்களை குறித்தான अनेक செய்திகள் தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். Let me tell you, many churches, even in Bangalore, lots of churches are there, but the subject of end times is not preached. I have been in Delhi for 8 years. In that city, very less churches speak about end times. பெங்களூரில் உள்ள சபைகளிலும் நான் டெல்லியிலும் இருந்திருக்கிறேன். அங்கே சில சபைகள் மட்டும்தான் இந்த கடைசி நாட்களுடைய செய்தியை குறித்து பேசுகிறார்கள், அறிவிக்கிறார்கள். You are a church that continuously receives message of end times. ஆனால் இந்த சபையோ நீங்களோ தொடர்ந்து இந்த கடைசி நாட்களுடைய செய்திகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். You need to ask why. எதற்காக எங்களுக்கு இந்த செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்? Because God has his eyes on you. அந்த கேள்வி கேட்டால் நீங்கள் தேவனுடைய பார்வை உங்கள் மேல் இருக்குது, உங்களுடைய சபையின் மேல் இருக்குது. God has given you wonderful servants whose hearts are on fire to talk about Jesus, that this is the கடைசி நாள், this is the end time. தேவனுடைய அபிஷேகமானது நம்முடைய ஊழியக்காரர் மேல், குடும்பத்தின் மேல் இருக்கிறது. அதே பாரத்தோடு கூட இதுதான் கடைசி நாட்கள் என்று உங்களை அவங்க உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. When John the Baptist, when he said to people surrounding him, he said like this. யோவான் ஸ்நானிகனை பார்க்கிறோம். ஜனங்கள் அவரை சூழ்ந்திருந்த போது அவர் இப்படியாய் சொல்லுகிறார், I baptize you in water, நான் உங்களை தண்ணீரிலே ஸ்நானம் கொடுக்கிறேன். but the one who comes after me, ஆனா எனக்கு பின்னே வருகிறவர், whose sandals I am unworthy to untie, அவருடைய பாதரட்சையை கூட அவிழ்க்க நான் தகுதி அல்லாதவன், he will baptize you with. அவர் உங்களை எதினால் அபிஷேகம் செய்வார் என்று யோவான் சொன்னார். Very good. அக்கினினாலும், two baptisms, ரெண்டு அபிஷேகத்தை, ரெண்டு ஸ்நானத்தை குறித்து அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். Luke chapter 3 verse 16, no need to open it. He will baptize you, hallelujah, with the Spirit and with fire. அவர் உங்களை ஆவியினாலும் அக்கினியினாலும், hallelujah, ஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். You need to ask, what is the difference between spirit and fire? ஆவிக்கும் அக்கினிக்கும் வித்தியாசம் என்ன என்று அப்பொழுது நீங்கள் கேட்டால், there is a different subject. Possibly, if the Lord allows, on Sunday I want to speak on Holy Spirit. ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை தேவன் அனுமதித்தார் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The wonderful person called Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த திரியேக தேவனிலே ஒருவராய் இருக்கிறார். Say he is present here. Holy Spirit is present. Say thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நீர் இங்கே இருக்கிறீர், நன்றி என்று சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. You know, you need to ask why spirit and fire. எதற்காக அந்த ரெண்டு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியும் அக்கினியும் என்று? Okay, can someone give an answer? யாராகிலும் சொல்ல முடியுமா? I see one sister very active, that white sari sister. I need to ask you. எந்தனா ஆவியாலும் அக்கினியாலும், why two? எதற்காக அங்கே ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியிலும் உங்களை அபிஷேகம் செய்வார், அக்கினியினாலும் உங்களுக்கு ஸ்நானம் செய்வார் என்று. முயற்சி செய்யுங்க சிஸ்டர். பேசுற சிஸ்டர், பேசுங்க சாரி, ட்ரை பண்ணுங்க. any volunteer here? வேகம், come on sisters. வாலிபர்கள் யாராவது சொல்ல முடியுமா? The sisters are very active, come on. spring வச்சு சொல்லுங்க சிஸ்டர். ஓகே. ஓ சிஸ்டர்ஸ், சத்தமாய். ஓகே, ಈ ಪಕ್ಕತ್ತ, ಈ side brother. Come on, tell me quickly, everyone is waiting. Why Holy Spirit and fire? எதற்காக பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஸ்நானம் உண்டாகும்? ரெண்டு விதமான ஸ்நானத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். எதற்காக? It's important. We are going to get into the subject here. Yes. Okay, fire will destroy. அக்கினி என்றால் அதனுடைய செயலின்படி அது எரித்து போடும் என்று சொல்லுகிறார்.
unwanted things. வேண்டாததை எரித்து போடும். Then why Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? Right? Comfort. Okay. தேற்றவாளர் என்று அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். Romans chapter 8 verse 13 says like this. ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 8ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. If you live according to the flesh, நீங்கள் மாம்சத்தின்படி வாழ்வீர்களே ஆனால் you shall die indeed. நீங்கள் நிச்சயமாய் மரித்து போவீர்கள். But ஆனாலும் if through the Spirit ஆவியின் நிமித்தம் நீங்கள் வாழ்ந்தால் you put to death the deeds of flesh, நீங்கள் அப்பொழுது மாம்சத்தின் கிரியைகளை அப்படியாய் சாகடித்து you shall live. நீங்கள் வாழ்வீர்கள். Hallelujah. Hallelujah. Holy Spirit is given to purify us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மை சுத்திகரிக்கும்படியாய். Holy Spirit is given us to put to death the deeds of our flesh, carnal. மாம்சத்தின் செயல்களை, இச்சைகளை, கிரியைகளை மரிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Holy Spirit is holy. பரிசுத்த ஆவியானவர் அந்த பெயரின்படியே பரிசுத்தராய் இருக்கிறார். And he makes me holy. அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார். Hallelujah. Hallelujah. I see it in this way. நான் இப்படியாய் அதை பார்க்கிறேன். On the day of Pentecost, பெந்தகோஸ்து நாளிலே the disciples were baptized. சீஷர்களுக்கோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்நானம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். What happened? அதுக்கு பிறகு நடந்தது என்ன? Tongues of fire. அப்படி அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்ததை அவர்கள் கண்டார்கள். Tongues of fire came. அக்கினிமயமான நாவுகள் அவங்க மேல் இறங்குகிறதை அவர்கள் கண்டார்கள். There was a baptism of Holy Spirit. அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்நானம் உண்டானது கூட. There was a baptism of fire. அங்கே அக்கினியின் ஸ்நானமும் அவங்களுக்கு உண்டானது. Jesus said like this. இயேசு கிறிஸ்துவும் இப்படியாய் சொன்னார். Wait for me. எனக்காக நீங்கள் காத்திருங்கள். Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். Quickly read Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். Someone quickly take and quickly read loudly. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Now listen carefully. கவனமாய் கேட்போம். Jesus said, இயேசு கிறிஸ்து சொன்னார், Holy Spirit will come on you. பரிசுத்த ஆவியானவர் வருவார். When Holy Spirit comes with fire, பரிசுத்த ஆவியானவர் அப்படி அக்னிமயமாய் வரும் பொழுது you will won't be able to sit in one place. நீங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. Have you seen steam engine? ஸ்டீம் இன்ஜின் பார்த்திருக்கிறீர்களா? Nowadays there is no steam engine. இந்த நாட்களிலே அது குறைவுதான் காணப்படும். Steam engine, how many people have seen engine? Steam engine. Steam engine. You put fire. அதிலே அப்படி அந்த கரியை போடுவார்கள் அல்லவா? When you put fire, நெருப்பை போடும் பொழுது it starts increasing. It cannot stop in one place. அந்த நெருப்பை கூட்டும் பொழுதெல்லாம் அந்த வேகம், அந்த வண்டியுடைய வேகத்தை கூட அது கூட்டி விடும் என்று I பார்க்கிறோம். say it in this ways. If I catch fire on my back, ஒருவேளை எனக்கு அப்படியே நெருப்பு என்னில் நெருப்பு பற்றி கொண்டிருந்தால், if I catch fire, I won't be able to sit in one place. நான் ஒரே இடத்துல அப்படி பற்றி எரிந்து கொண்டிருந்தால் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பேனா? When fire, you are catching fire, can anyone sit in one place? யாராகிலும் அந்த நெருப்பை பெற்றிருக்கிறவர்கள் ஒரே இடத்துல உட்கார முடியுமா? You will start running. ஓடுவோம். நாம் அப்படிப்பட்டவர் ஓடுவார்கள். You will start running. ஓடுவார்கள். From Judea to Samaria, from Jerusalem to the ends of the earth. Hallelujah. The fire of the Holy Spirit will make you run for the glory of God. சமாரியா, எருசலேம், உலகம் எங்கும் நீங்கள் அப்படியாய் அந்த அக்கினியை பெற்றவர்கள் நிற்காமல் ஓடுவார்கள். Therefore pray. We ஆகையால் want ஜெபிப்போம். not just Holy Spirit, we want the baptism of fire. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்லாமல் நம்முடைய வார்த்தையின்படி, நம்முடைய வாக்தானத்தின்படி அக்கினியின் அபிஷேகமும் எங்களுக்கு தேவை என்று ஜெபிப்போமா? How many of us want to be filled with the fire of Holy Spirit? எத்தனை பேர் நானும் பரிசுத்த ஆவியாலும் அக்கினியினாலும் நிரப்பப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? Fire of Holy Spirit, how many of us want? பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுவோம்? If you want, lift up your hand and say, I need it. ஒருவேளை தேவையானவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்து எனக்கு தேவை அப்பா என்று சொல்லுவோமா? Yes, I need your fire, Lord. உம்முடைய அக்கினி எனக்கு வேண்டும். In the coming days, fill me with your fire. வருகிற நாட்களிலே உம்முடைய அக்கினியினால் என்னை நிரப்பும் என்று கேட்போம். That this church, Jesus New Grace Ministries, will run for the glory of God. இந்த சபை தேவனுடைய
நாம மகிமைக்காக ஓடும்படியான அக்கினி எங்களுக்கு வேண்டும். May the Holy Spirit do that. பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த செயல் நம்ம மத்தியிலே செய்வாராக. Hallelujah. ஹalleluya. So we saw Israel. Number 2, we saw deception that is going to catch and cover the whole earth. இஸ்ரவேலை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக அந்த வஞ்சனை உலகளாவிய ஒரு வஞ்சகத்தை நாம் பார்த்தோம். Our attention will be now, very quickly we try to see the infrastructure of Antichrist. அந்தி கிறிஸ்துவுடைய கட்டமைப்பை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். And there are multiple world bodies that are working in creating this infrastructure of Antichrist. அந்தி கிறிஸ்துக்கான கட்டமைப்பை ஸ்தாபிக்கும்படியா ஏராளமானவர்கள் அதுக்கு பின்னணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். You see, the word of God, I depend everything and I point everything to the Bible. நான் சொல்லுகிற காரியங்கள் தேவ வசனத்தை சார்ந்திருக்கும். It is not the personal interpretation of Sam Varghese. சாம் வர்கீஸ் என்று சொல்லப்படுற தனிப்பட்டவருடைய ஏதோ ஒரு கற்பனை அல்ல இது. I know that there is a emphasis about pre-tribulation. That means before the coming of Jesus, before tribulation, the church will be raptured. முன்பதாக சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு செய்தி ஒரு யோசனை இருக்கிறது என்று தெரியும். And I said yesterday, if that happens, glory to God, we all will thank God that the Lord has taken the church before the tribulation takes அப்படி place. நடக்குமானால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சபை உபத்திரவ கூட கடந்து போகாமல் தேவன் எடுத்துக்கொள்வார், அது சந்தோஷம். But the Holy Spirit, based on the revelation that He is giving through the word directly, is given a responsibility to me that if you have to face, if the church has to go through tribulation, the church, not a single person should fall away. Everyone should hold on to Jesus Christ. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த உபத்திரவ கூடாய் கடந்து போக செய்வாரே ஆனால் அந்த நேரத்திலும் நாம் ஒருவரும் விழுந்து போகாதபடிக்கு அதையும் மேற்கொள்ளுகிற ஒரு திராணி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றுதான் தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. This very clearly is seen in the Thessalonica church. இதை தெளிவாய் நாம் தெசலோனிக்கருக்கு எழுதிய அந்த சபைக்கு எழுதிய அந்த வேத பகுதிகளிலே பார்க்க முடியும். We need to understand the background of why Paul wrote the letter to Thessalonians. Paul அந்த நிருபத்தை தெசலோனிக்கருக்கு எதற்காக எழுதினார் என்ற ஒரு பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, So when you go to the background of the letter to Thessalonica, தெசலோனிக்கருக்கு எழுதின அந்த நிருபத்தின் பின்னணியை நாம் பார்க்கும்போது it is written about background in this way. அது இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. Paul was concerned that the church of Thessalonica thought that Jesus Christ has come, or Jesus Christ is coming really soon. So what they did, they started selling all their properties, everything. Paul கேள்விப்பட்டது என்னென்றால் இந்த தெசலோனிய சபையார்கள் என்ன செய்தார்களாம், கர்த்தர் ஏற்கனவே வந்து விட்டார் என்ற ஒரு செய்தியோ, கர்த்தர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார் என்ற செய்தியை கேட்டு, அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அவங்களுக்கு உண்டான சகலவற்றையும் விற்றுவிட்டு, and they were sitting idle in one place. ஒரு இடத்திலே அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு நிலையில அவங்க வந்தார்கள். In the first Thessalonians, second Thessalonians, he says like this: do not be idols, busy bodies, going from one place to the other, but do work with your own hands. உங்களுடைய சொந்த கைகளினால் நீங்கள் வேலை செய்ய வேண்டும், அப்படியே சோர்வாய் சோம்பேறிகளாய் உட்காராதீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the third chapter of second Thessalonians, you see that what Paul says: don't walk disorderly, don't just sit idle, but work as we worked. With a very hard labor we worked. நாங்கள் அப்படியே கடினமாய் உழைத்து அப்படியாய் வேலை செய்கிறதை போல நீங்களும் செய்யுங்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Why he was saying? ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டு He wanted to correct the position of the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சபையின் நிலையை அவர் அப்படியாய் ஸ்திரப்படுத்தும்படியாய் அதை சொல்லிக் கொண்டிருந்தார். And he says it in this way. அவர் இப்படியாய் சொல்லுகிறார். In the second chapter, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே from 1, 2 and 3, when you read it, முதல் 3 வசனங்களை நாம் படிப்போமே ஆனால் Paul makes it very transparent and clear what is the concern in his heart. பால் தெளிவாய் அவருடைய இருதயத்திலே என்ன எதை குறித்து அவருக்கு கவலை இருக்கிறது அதை தெளிவாய் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். And he says it like this. அவர் இப்படியாய் சொல்லுகிறார். Can you read in Tamil 1, 2 and 3? அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது
எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. The day of the Lord, the coming of Lord Jesus Christ, கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய வருகையின் நாள், that day will not come unless two things will happen. அந்த நாள் இரண்டு காரியங்கள் நடக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's why we are begging you, brothers, that you should not be troubled. ஆகையால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று அந்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Because these two things have to take place. இவைகள் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது, அவைகள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. Large number of people will fall away from faith. ஏராளமானோர் விசுவாசத்தை அப்படியாய் விட்டு விடுவார்கள், விசுவாச துரோகம் நடக்கும் என்று வசனம் Put your எச்சரிக்கிறது. attention on the third verse. Large people will fall away from faith. மூன்றாம் வசனத்தில் அது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் அப்படியாய் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். And then the man of lawlessness, that is Antichrist, will appear. அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்து அவன் தோன்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So let us prepare ourselves. If the Lord comes, thank you Jesus, he is taking me away before the tribulation, it is good. கர்த்தர் வருவாரானால் அவர் எனக்கு உபத்திரவத்துக்கு முன்பதாக என்னை எடுத்துக்கொள்கிறார் என்றால் அது மிகவும் சந்தோஷம், நன்றி என்று சொல்லி நாம் அப்படியே போய் விடுவோம். But at the same time, according to this word, we should say, prepare me Lord. ஆனால் இந்த வசனத்தின்படி நம்மை ஆயத்தப்படுத்தும் என்று நாம் கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். That's why we are focusing here the infrastructure of Antichrist. ஆகையால் அந்தி கிறிஸ்துவின் அப்படியே கட்டமைப்பை குறித்து அங்கே நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறோம். This is one scientific body called CERN. CERN என்று சொல்லப்படுகிற ஒரு ஆராய்ச்சி செய்கிற ஒரு குழுவா இருக்கிறது. You would have heard about CERN. CERN குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். I am sure because pastor sister is very clearly, she spoke about this and she has spoken that men of God have come and spoken about it. இங்கே अनेक தேவ ஊழியக்காரர்கள் இதை குறித்து பேசி இருக்கிறார்கள். சகோதரியும் அது நாங்க எங்களுக்கு தெரியும் என்று நேற்று தினத்தில் சொன்னார்கள். In a perimeter of nearly 20 kilometers, ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் சுற்றளவிலே between Switzerland and France, சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்சுக்கும் நடுவிலே, Switzerland and Europe, சுவிட்சர்லாந்து யூரோப்புக்கு நடுவிலே there is a round container which is 120-200 feet below the earth. 200 அடி கீழே, பூமிக்கு கீழே ஒரு இடம் அங்கே அப்படியே இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு கண்டெய்னர், ரவுண்டா இருக்கிற ஒரு கண்டெய்னர் இருக்கிறது. It is called Large Hadron Collider. லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர் என்று சொல்லப்படுகிற அந்த கருவியுடைய பேராகும். This Large Hadron Collider, what they are doing, the best of the best scientists of the world are there. அங்கே பூமியில் உள்ள சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். And they say that they are trying to push the subatomic particles. Subatomic, that means even smaller than proton and electron. அந்த புரோட்டான் எலக்ட்ரானை பார்க்கிலும் சிறியதாய் காணப்படுகிற சப் ஆட்டமிக் என்ற அந்த காரியத்தை அப்படியே பலவந்தமாக அதை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். They come and they do it, they make them to travel at the speed of light, and the subatomic particles come and collide with each other. அவைகள் அப்படியே ரெண்டும் வேற திசையிலிருந்து வேகமாய் மோதும் பொழுது, when they come and collide, அப்படியாய் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும் பொழுது, they want to see something is forming. அதற்கு அந்த மோதலினால் ஏதோ ஒன்று உருவாகும் என்ற ஒரு எண்ணத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். According to the scientific fact, they are trying to understand if this is causing something called boson என்ற அந்த ஏதோ ஒரு காரியம் அதிலிருந்து உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And they say this boson is the cause of the formation of the universe. இந்த பூசோன் தான் ஒரு காரணம், இந்த பூமியானது இந்த பார்க்கிற இந்த வானமண்டலங்கள் படைக்கப்படுகிறதுக்கான காரணம் அதுதான் என்று அவங்க நம்புகிறார்கள். But then there is something else behind this. ஆனால் அதுக்கு பின்னே வேற ஏதோ ஒன்று அடங்கி இருக்கிறது. And I want to speak about that. அதை குறித்து தான் உங்களிடத்தில் பேசுகிறோம். Look at the logo of CERN. லோகோ, அந்த CERN-உடைய லோகோவை நீங்கள் பார்த்தால், this name CERN has come from the name called CERN UNOS. CERN UNOS. CERN UNOS என்று சொல்லப்படுகிற அந்த பேரின்
அந்த தலைமையிலே தான் இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். This Cern Unos is a pagan god. சர்ன் உனோஸ் என்று சொல்லப்படுகிறது ஒரு பேகன், ஒரு அந்நிய ஒரு தேவராய் காணப்படுகிறது. And look at the logo. அதனுடைய அந்த லோகோவை கவனித்து பார்ப்போமே ஆனால் What do you see in this logo? என்ன அடையாளம் கண்டுபிடிக்கலாம் நீங்கள்? How many? எத்தனை ஆறுகள் இருக்கிறது? 1, 2, 3, 4, 5. It is 666. 3 6 6 6 என்றதை நாம் இங்கே பார்க்க முடியும். Understand something very important. அதிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு இருக்கிறது. The spokesman of CERN, சர்னுடைய அந்த பேச்சாளர் என்ன சொல்லுகிறார் என்றால், he said like this. அவர் இப்படியாய் சொன்னார். Now carefully here, கவனமாய் கேட்போம். we are trying to open a portal, a door we are trying to open through CERN. அந்த சர்ன் மூலியமாய் ஒரு 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 வழியை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். And through this door, அந்த வாசல் வழியாய் someone can come. யாரோ ஒருவரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். This is something completely in the demonic side. இது அப்படியாய் பார்க்கும்போது பிசாசுடைய கிரிகளாய் காணப்படுகிறது. I wanted to show you this woman. Okay, I told you about this. So already it is there, 27 kilometers between France and Switzerland. This is the detail that you see here in this slide. But then this woman called Dr. Astrid Stuckelberger. டாக்டர் ஆஸ்ட்ரிட் ஸ்டக்கல்பர்கர் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்திரீ, இந்த பெண்ணானவர், she is a scientist and a researcher for 25 years. ஆராய்ச்சியாளருமாய் அப்படியாய் சயின்டிஸ்டாவும் இருக்கிறார்கள். She has been doing research about what these people are doing in CERN. இந்த சர்னிலே இந்த ஜனங்கள் கூடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி இவர்கள் செய்த பொழுது, And she was shocked at what the scientists started telling her. அந்த சயின்டிஸ்ட்களோடு பேசின பொழுது அவர்கள் கேட்ட காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கப்படுகிறோம். அதிர்ச்சி This I could not translate. We did not get a proper translation in Tamil. So I think, I don't know whether we have it. She invited me to see everybody and put me at the table of two physicists from the CERN, one in Geneva, one in Portugal. The two questions that really intrigued me was, what are you doing special there, and how many dimensions? This has intrigued me. So she is saying she went to ask the scientists, and they said they have found portal or a door. அந்த ஆராய்ச்சியாளர்கள் அங்க வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்தில் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களா, ஒரு வாசலை நாங்கள் அப்படியாய் எதிர்பார்த்து Now I want to introduce a word in front of you. உங்களுக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். The word is called dimension. டைமென்ஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, பரிமாணம். What do we mean by dimension? பரிமாணம் என்று சொன்னால் என்ன? Now we are living in one dimension. நாம் யாவரும் ஒரு பரிமாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். According to science, there are 3 or 4 maximum dimensions. சயின்ஸ் படி பார்த்தால் 3 அல்லாவிட்டால் 4 பரிமாணங்கள் இருக்கிறது. Length, நீளமும், breadth, அகலமும், height, உயரமும். These 3 dimensions are the way we are living. இவை 3 பரிமாணங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But here she is saying there the scientists have discovered 17 dimensions. ஆனால் அங்கே ஆராய்ச்சியாளர்கள் 17 பரிமாணங்களை ஆராய்ந்து கொண்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். The dimension that we live is different than the dimension under the water. நாம் இங்கே வாழுகிற பரிமாணமானது தண்ணீருக்குள்ளாக வேற விதமாய் காணப்படும். You cannot live under water, we cannot live under water. மனிதர்களாகிய நாம் தண்ணீரிலே வாசம் செய்ய முடியாது. But fish can live under water. ஆனால் மீன்கள் மட்டும்தான் தண்ணீரிலே வாசம் செய்ய முடியும். Now try to increase the dimension. அந்த பரிமாணங்களை அப்படி படிப்படியாக நம்ம உயர்த்தி பார்த்தால், when we really go into the details of that, we understand Satan and all the evil spirits and the demons, they live in a higher dimension. பிசாசும் அந்த பொல்லாத ஆவிகளெல்லாம் பார்க்கும்போது வேற ஒரு பரிமாணத்திலே அவர்கள் தங்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். And that's where they come from that dimension into the human side. Many people cannot see that, but they have the power to show themselves or remain disappeared. அவங்களுடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்குது என்றால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு வெளிப்படலாம், மற்றவர்களுக்கு வெளிப்படாமலே அந்த இடத்திலும் காணப்படலாம். The angels, these are the fallen angels. அவர்கள் யார் என்று பார்த்தால் விழுந்த தூதர்கள். And they have a spiritual body. ஆவிக்குரிய ஒரு சரீரம் அவை இருக்கிறது அவங்களுக்கு. The spiritual body can turn to physical body also.
அந்த ஆவிக்குரிய சரீரமானது மாம்சீகமாய் காணக்கூடிய ஒரு சரீரமாய் கூட மாறலாம். Understand in this way that when the Lord Jesus rose from the dead, இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பொழுது what happened? நடந்தது என்ன? All the disciples were seated in one place. எல்லா சீஷர்களும் ஒரே இடத்திலே கூடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். The door was closed. வாசல் கதவோ அடைக்கப்பட்டிருந்தது. What happened? நடந்தது என்ன? Jesus appeared இயேசு right in middle of the closed அவங்களுக்கு door. மத்தியிலே இயேசு வெளிப்பட்டார் என்று வசனம் He சொல்லுகிறது. came through the closed door. அவர் வாசல் அடைக்கப்பட்டிருந்த வாசலை தாண்டி வந்தார். They were afraid. அப்பொழுது பயப்பட்டவர்களாய் Then Jesus said காணப்படும் like this, இயேசு அப்பொழுது அவர்களை பார்த்து come and touch me. என்னை தொட்டு பாருங்கள். Praise God. ஹalleluya Hallelujah. ஹalleluya. After we are raptured, நாமும் அப்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு our body will transform. நம்முடைய சரீரமும் அப்படிப்பட்ட மறுரூபம் தான் அடையும். Our body will transform. நம்முடைய சரீரம் மறுரூபம் அடையும். We will get a body like the body of Jesus. இயேசு கிறிஸ்துவை போலவே சரீரம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். In the book of Corinthians, Paul says like this, கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், this body இந்த சரீரம் is a tent, is a tabernacle. ஒரு கூடாரமாய் இருக்கிறது. But the body that we will get, ஆனால் நாம் அடைய போகிற ஒரு சரீரமோ it is like a palace, it is like a mansion. அது ஒரு மாளிகை Hallelujah. போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Oh, there will be so much, you want to say, I want to go to Australia. நான் ஆஸ்திரேலியா போக வேண்டும் என்று ஒருவேளை அப்படி யோசித்து பார்க்கலாம். In that body, அந்த சரீரத்திலே நாம் அடைய போகிற சரீரத்திலே you think you will want to go to Australia. ஆஸ்திரேலியா போக வேண்டும் என்று நினைத்தால் Very next second you will be in அடுத்த Australia. வினாடியே நாம் ஆஸ்திரேலியாவிலே இருப்போம். How many of you want to go to Australia without sitting on the plane? பிளேன்ல உட்காராமலே எத்தனை பேர் ஆஸ்திரேலியா போக விரும்புகிறீர்கள்? Not want to go to Australia, Switzerland, சுவிட்சர்லாந்து, to moon, to another planet? வேற என்ன கிரகங்களுக்கு, நிலாவுக்கு போகவும்? If you have the blood of Jesus Christ and if you are born again, hallelujah, you will get a body that is like a building, not a mansion. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் Hallelujah. கழுவப்பட்டிருப்போமே, ஆனால் நிச்சயமா உங்களுக்கு அப்படிப்பட்ட சரீரம் கொடுக்கப்படும். Amen. ஆமென். ஹalleluya. What a powerful truth we get. That's why Jesus said, I am going to prepare a mansion for you. ஆகையால் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். It is not the mansion made with man. Your body will be like a mansion. உங்களுடைய சரீரம் மனிதனுடைய கையால் கட்டப்பட்ட ஒரு இடம் அல்ல. உங்களுடைய சரீரமே ஒரு மாளிகை போல மாறிவிடும். Even the angels who have fallen from the presence of God, they have that characteristic today. தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்களுக்கும் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. So in CERN, these scientists, these buddhijeevis, they are all what they are doing, they want to call Satan into the world. ஆகையால் இந்த CERN என்று சொல்லப்படுகிற இந்த இடத்திலே அந்த அறிவாளிகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆராய்ச்சியாளர்கள் பிசாசை அந்த வாசல் வழியாய் நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். That is what she is saying. I'll just run another 20-30 seconds here. Still not to this day found a real definition of reality. Anyway, I said, so how many dimensions officially are living in the CERN? And they both said 17, very affirmatively. I couldn't believe it. I said, how come they don't know? Okay, so I dig then a little bit more and I said, but you have an experiment? Can you describe something from another dimension? And they were searching in their brain, and I said, well, can you something the most extraordinary that you have heard about, because I wanted to have a result. and is there a proof that they bring that it gave something? There's some document, and they said this entity the second time took a scarf. Very quickly, வேகமாய் she asked these scientists. இந்த ஆராய்ச்சியாளரை பார்த்து அவர்கள் கேட்டாராம். I said, how many dimensions? She எத்தனை asked this. பரிமாணம் என்று கேட்ட பொழுது She said, inside the CERN, where அந்த CERN-க்குள்ளாக அந்த மோதல் நடந்து கொண்டிருக்கிற அந்த CERN-க்குள்ளாக அந்த இடத்திலே, she said, there are 17 dimensions. 17 பரிமாணங்கள் இருக்கிறதா. And she said, how can you know this? இதை எப்படி நீங்கள் அறிந்தீர்கள், எப்படி நிரூபிக்க முடியும் என்று Every கேட்டபொழுது, scientist needs to
get a document, some kind of a proof. ஏதோ ஒரு ஆதாரங்களை கொண்டுதான் அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதை ஸ்தாபிக்க முடியும். Then she asked, is there any proof? அதற்கான ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது The scientist said like this. அந்த ஆராய்ச்சியாளர்கள் இப்படியாய் சொன்னாராம், Someone came out of this door இந்த வாசல் வழியா யாரோ ஒருவர் வந்திருக்கிறார் ஏற்கனவே, and gave a scarf to us. அவர் வைத்திருந்த அந்த துணி ஸ்கார்ஃபை என்னிடத்தில் கொடுத்தார். That is very strange. அது ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு. You understanding? Hallelujah. They were able to open a door. ஒரு வாசல் அங்கே அவர்கள் திறக்க முடிந்தது. Now listen carefully, brothers and sisters. கவனமாய் கேட்போம். It is not something that I am going to tell. It is truly exactly like this that is going to happen. இப்படிதான் நடக்கும் என்று அல்ல நான் சொல்லிக் But I கொண்டிருக்கிறேன். am getting some kind of an idea. This ring goes through Switzerland, France. இந்த சுவிட்சர்லாந்து பிரான்சுடைய சுற்றளவிலே இந்த ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. And in the middle of this perimeter there is a village. அதன் மத்தியிலே ஒரு கிராமம் இருக்கிறது. And the name of the village is Apollos. அந்த கிராமத்தின் பேர் அப்போலோஸ் என்று அழைக்கப்படுகிறது. Now the name Apollos is very much close to another name in Revelation chapter 9. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்திலே அந்த அப்போலோஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பேருக்கு நெருக்கமா இன்னொரு பேர் இருக்கிறது. That Apollos is rhyming with, is near to the name called Apollyon. அப்போலியோன் என்ற அந்த பேரோடு அப்படியே கொஞ்சமாய் அது சேருகிறதை நாம் பார்க்க I முடியும். think yesterday we read that from the bottomless pit an army is going to come. குழியிலிருந்து ஒரு அப்படியான ஒரு சேனை புறப்பட்டு வரப்போகிறது என்று நாம் நேற்று தினத்திலே தியானித்தோம். And the captain of that army is called Apollyon, or in Greek Abaddon. அந்த சேனையின் தலைவரை அது பேர் அபதோன் என்று கூட அவரை அழைக்கிறார்கள். கிரேக்கையில அப்போலோ என்று சொல்லப்படுகிறது. So Satan is preparing to come out of the bottomless pit. பிசாசானவன் அந்த குழியிலிருந்து அப்படியே புறப்பட்டு வரும்படியாய் அவனும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். The kings, the scientists, the most powerful people are preparing and they are asking for Satan to come. பிசாசை வரவேற்கும்படியே ஏராளமான அரசியல்வாதிகள் பலவான்கள் அப்படியே ஆராய்ச்சியாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. I told you that these two things must take place. I spoke about 2 Thessalonians, that apostasy and appearance of Antichrist. அப்படியே விசுவாச துரோகம் நடக்க வேண்டும், அந்தி கிறிஸ்து அங்க காணப்பட வேண்டும் என்ற காரியங்களை 2 தெசலோனியரில் நாம் பார்த்தோம். Amen. Let us read how does this principalities work. Let us take Daniel chapter 10 and let us read 12 and 13. தானியேல் 10ஆம் அதிகாரம் Yes. 12 13 2 வசனங்களை படிக்கலாம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 26 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். Listen very carefully, brothers and sisters. Persia was a kingdom. பர்சியா என்றது ஒரு அரசாங்கம், ஒரு ராஜ்யமாய் காணப்பட்டது. Daniel was fasting and praying. தானியேல் உபவாசத்தோடு ஜெபத்தோடு காணப்பட்டு கொண்டிருந்தார். For the people Israel, that what is the plan of God to redeem the people? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கொள்ளும்படியான தேவ திட்டம் என்ன என்று காத்திருந்தான் ஜெபத்திலே. And as he was praying, அவன் அப்படியே ஜெபித்துக் கொண்டிருந்த நிலைமையிலே, fasting for 21 days, 21 நாள் அவர் அப்படியே உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த at the end of it he sees the Son of Man, he sees the picture of Jesus Christ. கடைசியாக அந்த ஒரு தேவகுமாரனை பார்க்கிறார், இயேசு கிறிஸ்துவை அவர் காட்சியாய் பார்க்கிறார். But immediately after that he sees that transitions or moves to an angel standing and speaking to Daniel. தேவ தூதன் தானியேலோடு கூட நின்று பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். And the angel says like this, அந்த தேவ தூதன் அவரை பார்த்து, the moment that you started praying, நீ
ஜெபிக்க தொடங்கின உடனேயே என்று சொல்லுகிறார். I wanted to come and give an answer to you. நான் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க உடனே புறப்பட்டேன். But I was stopped. ஆனால் நான் தடுக்கப்பட்டிருந்தேன். Who stopped me? யார் என்னை தடுத்தது? The prince of Persia. பர்சியாவுடைய அதிபதி என்னை தடுத்தான். Ephesians chapter 6 verse 12 we read yesterday. எபேசியர் 6 அதிகாரத்தின் 12 வசனத்திலே நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். Our fight is not against flesh and blood. நம்முடைய போராட்டம் யுத்தமானது மாம்சத்துக்கும் அப்படியே இரத்தத்துக்கும் விரோதமாய் அல்ல. But against the princes, that is the principalities. ஆனாலும் அந்தகார சக்திகளுக்கு விரோதமாய் என்று பார்த்தோம். That means over every country there is a prince or a principality of Satan. அப்படி என்றால் ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு பகுதிக்கும் மேலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அந்தகார சக்தி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். So behind the king of Persia there was a principality who controlled the king of Persia. அந்த பர்சியா ராஜ்யாங்கத்தின் அந்த ராஜாவை வசத்திலே வைத்துக் கொண்டிருந்த ஒரு அதிகாரி இருந்தான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ளலாம். You know, this spiritual warfare is a very serious subject. ஆவிக்குரிய ஒரு போராட்டம் என்பது மிகவும் சீரியஸான ஒரு தலைப்பாய் காணப்படுகிறது. With a lot of responsibility and humility we need to, if someone is called, you need to get with a lot of responsibility and fear into the spiritual warfare. இந்த ஆவிக்குரிய ஒரு போராட்டத்திலே அழைக்கப்பட்டவர்கள் மிகவும் அப்படியாய் ரெஸ்பான்சிபிளோடு நீங்கள் காணப்பட வேண்டும். We do the intercessory prayer in our church. நம்முடைய சபைகளில் அப்படியே திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். And in this intercessory prayer we go into a place where with a lot of humbleness, with a lot of covering of the blood of Jesus, we start praying and we say, Lord, bind the principality of Satan by the power of the Holy Spirit upon Bangalore, upon different states. We start asking the Lord to bind the principalities. அந்த திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே அல்லாஹ்விட்டால் ஜெபிக்கும் பொழுதே நாங்கள் ஜெபிக்கிற விதமானது எந்த இடத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோமோ அந்த இடத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியின் சக்திகளை கட்டும்படியாய் முதலாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We first of all cover ourselves under the blood of Jesus. முதலாவதாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை நம்முடைய குடும்பத்தை முதலாவதாக பாதுகாப்புக்குள்ளாக அந்த தேவன் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray for washing of our sins with the blood of Jesus நம்முடைய Christ. பாவங்களுடைய கழுவுதலுக்காக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட முதலாவதாக ஜெபிக்கிறோம். Why am I saying all of this? எதற்காக இவைகளெல்லாம் உங்களிடத்தில் சொல்லுகிறோம்? There are powerful principalities of Satan who rule over the nations. ஏனென்றால் அப்படிப்பட்ட அந்தகார சக்திகள் ஆண்டு கொண்டிருக்கிறது சில பகுதிகளை அப்படியாய். And Satan and his principalities, now the leaders of the world very closely they interact with the Satan's principalities. இந்த பொல்லாத ஆவிகளோடு கூட அந்த தேசத்தின் ஆளுமை செய்கிறவர்கள் அவர்களோடு கூட அப்படி இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். I want to show you one clip. ஒரு கிளிப்பை வீடியோ உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். This is about a man called Alex Jones. அலெக்ஸ் ஜோன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து தான் இது. Many years back, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக he went into a secret place in San Francisco. சான் பிரான்சிஸ்கோ என்று சொல்லப்படுகிற இடத்திலே அவன் அப்படியே பிரவேசிக்கிறான். And this place is a huge, large place with the redwood, large trees, and this is acres and acres. Here, the presidents, the CEOs, the media CEOs, everyone gathered for 2 weeks. They call it a summer fire festival. Summer fire festival என்று அதுக்கு பேராகும். அங்கே உலகத்தின் முக்கியமான தலைவர்கள் பிரதமர்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே சேர்ந்து 2 வாரம் அங்கே ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார்கள். No reporter, no media person is allowed there. அங்கே எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் செய்தியாளர்களுக்கும் பிரவேசம் இல்லை. But this Alex Jones secretly went inside. ஆனால் இந்த அலெக்ஸ் ஜோன் என்ற படுகொலை எப்படியோ மறைமுகமா அதை தாண்டி அதுக்குள்ளாக பிரவேசித்தார். And he was there for 2 days. அங்கே 2 நாள் அவர்கள் இருந்தாராம் அப்படியாய். And what did he see? அவர்கள் பார்த்த காரியம் என்னவென்றால் all the presidents, எல்லா பிரசிடென்ட்களும், the US presidents are there. US பிரசிடென்ட்களும் அங்கே இருந்தார்களாம். In the night time, இரவு நேரத்திலே they have a giant statue of an owl. Uma ஆந்தை, ஒரு பெரிய ஒரு உருவம், ஆந்தை உருவம் அங்கே இருந்ததாம். big statue of owl. பெரிய ஒரு உருவம். In the Bible we call that owl was called as Moloch. மோலோக் என்ற அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மோலோக் என்ற அதுக்கு பேராகும். All the CEOs and the presidents are there in the night before that owl. They are worshipping that owl. அந்த ஆந்தைக்கு முன்பதாக, அந்த உருவத்துக்கு முன்பதாக எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். And they were showing a sacrifice, though it was not a real person.
they were showing us a sacrifice of a person before the Moloch. அந்த மோலோக் என்று சொல்லப்படும் அந்த விக்கிரகம் அந்த உருவத்துக்கு முன்பதாக ஒரு பலி அர்ப்பணிக்கிறதை போல ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தார்கள். Let us see that clip very quickly. Client Alex Jones, Austin, Texas in radio atom TV Hoifi. பல ஆண்டுகளாக நியூ வேர்ல்ட் ஆர்டர் எனப்படும் உலக மேல்தட்டு வர்க்கத்தின் குற்றச் செயல்பாடுகளை நான் வெளிப்படுத்தியுள்ளேன். முந்தைய படங்களில் அதிகார குவிப்பு, உலக அரசு நோக்கிய நகர்வு, தேசத்தின் மீதான தாக்குதல், தற்காப்பு, இரண்டாவது திருத்தம், குடும்ப விழுமியங்கள் மற்றும் தனிச்சொத்து உரிமைகள் ஆகியவற்றை நாங்கள் ஆவணப்படுத்தியுள்ளோம். ஆனால் என் ஆய்வில் இதை அடிக்கடி சந்திக்கிறேன். சரி, நானே நம்புவதற்கு கடினமான ஒரு விஷயம் என்னவென்றால், மேல்தட்டு மக்கள், அதாவது இந்த அமைப்பின் ராஜாக்கள், தங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் என்பவர்கள் ரகசிய அறிவியலின் மீது மிகுந்த வெறி கொண்டுள்ளனர். அதிபர்கள் முதல் ஆளுநர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் வரை, அதிபர்களும் அவர் மனைவிகளும் ஜோதிடர்கள் மேல் பித்தாகி அவர்கள் பேச்சை கேட்டு தேசிய கொள்கை முடிவெடுக்கும் கதைகளை நாம் அறிவோம். ஒயிட் ஹவுஸில் ஆன்மீக வழிகாட்டி ஷாமன். நண்பர்களே, இது இதைவிட மோசமானது. இப்போது பாருங்கள். கலிபோர்னியாவின் சோனோமா கவுண்டியில் 130 ஆண்டுகளுக்கும் மேலாக 500 ஏக்கர் தனித்த ரெட்வுட் தோப்பில் உலக தலைவர்கள், பிரதமர்கள், Says the Bush father and son in that place called Bohemian Grove. அந்த போஹிமியன் க்ரோவ் என்று சொல்லப்படும் இடத்திலே இங்கே முன்னாள் பிரதமர்கள் இங்கு காணுகிறோம். யுஎஸ்ஏ ஜனாதிபதிகள், ஆளுநர்கள், மீண்டும் சொல்ல போனால் தொழில் அதிபர்கள், வங்கி, கல்வி, ஊடகம், ஹாலிவுட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு David Rockefeller, all the main actors, Rothschild, all these people, they are there. All the bankers are there. All the media people are there. சகல பெரிய பெரிய பேர் வாய்ந்தவர்கள் எல்லாம் சுமார் 2000 பேர் அங்கு செல்கிறார்கள். விசித்திரமான பண்டைய கானானிய, லூசிஃபெரியன், பாபிலோனிய மர்ம மதங்கள். This is the owl. இதுதான் அந்த உருவம், ஆந்தையின் உருவம். And Alex Jones took this actual video when he was there in the night time. அந்த இரவு நேரத்தில் அவர் அங்கே இருந்த பொழுது எடுத்த ஒரு காட்சி இது. They are all standing there to worship that owl. அங்கே நின்று கொண்டு அந்த ஆந்தையை ஆராதிக்கும்படியே, தொழுது கொள்ளும்படியாய் காத்திருக்கிறார்கள். Why am I showing you this? இவைகள் உங்களுக்கு ஏன் காட்டுகிறோம்? For Antichrist to come and set his infrastructure, he has to work with the leaders of the world. அந்திகிறிஸ்துவுடைய அவனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் அவன் அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் கொண்டுதான் அதை நிறைவேற்ற முடியும். And who will be that final Antichrist? அந்த கடைசி அந்திகிறிஸ்துவா யார் இருப்பார் என்று பார்த்தால், in the epistle of John, யோவான் எழுதின நிருபத்திலே in the first John said like this, ஒன்று யோவானிலே அப்படியே பார்க்கிறோம், that there are already many antichrists in the world. ஏற்கனவே பூமியிலே अनेक அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். Down through the pages of history, many antichrists have appeared. வரலாறை பார்க்கும்போது இப்போ வரைக்கும் अनेक அந்திகிறிஸ்துகள் அப்படியே வந்திருக்கிறார்கள். We know that Hitler was definitely an antichrist figure. ஹிட்லரை பார்க்கும்போது கண்டிப்பாய் அவனும் ஒரு அந்திகிறிஸ்துவை போல அந்திகிறிஸ்துவுடைய செயல்களை செய்தான். The Roman king Nero was the figure of an antichrist. ரோம அரசரான நீரோ கூட அப்படிப்பட்ட அந்திகிறிஸ்துவை போலதான் கொடுமையானவனாய் இருந்தான். Now the final antichrist is appearing. கடைசி அந்திகிறிஸ்து அப்படியே வெளித்தோன்றுகிற ஒரு The நேரம். final antichrist will be a very powerful figure. கடைசி அந்திகிறிஸ்து வல்லமையான ஒரு நபராய் இருப்பார். According to the Bible, according to the prophecy of Daniel, according to the prophecy in Revelation, we understand that the final antichrist will come from the Roman region. ரோம அந்த பகுதிகளிலிருந்து தான் வேதத்தின்படி பார்க்கும்போது அந்திகிறிஸ்து வர வேண்டும் என்று நமக்கு அறிகுறிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. He may be a king. அவன் ஒரு ராஜாவாகவும் இருக்கலாம். Or he may be a president or a prime minister. இல்ல ஒரு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டராகவும் அவர் இருக்கலாம். Lord of power will be there in his hand. அவருடைய கரங்களிலே அதிகமான வல்லமை இருக்கும். And they are worshipping Lucifer. லூசிஃபர் என்ற ஒருவரை அங்கே அவன் தொழுது கொள்கிறதை பார்க்கிறோம். In this group they found, this Alex Jones found one person, his name is David Gergen.
டேவிட் கர்கன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் கூட இந்த கூட்டத்தில் இருந்தார். அந்த டேவிட் அவரை கண்டுபிடித்து, this David Gergen has been an advisor to 5 presidents of United States. யுனைடெட் ஸ்டேட்ஸ் 5 பிரசிடென்ட்ஸ்களும் அவர் ஒரு அட்வைசராய் பணி செய்திருக்கிறார் இதுவரைக்கும். So this David Gergen was going towards his office. இந்த டேவிட் கர்கர் அவர் ஆபீஸ்க்கு கடந்து போகும்பொழுது Alex Jones goes and very quickly goes and asks this question. அலெக்ஸ் ஜோன்ஸ் என்றவர் அப்படியே இப்போ அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். That this David Gergen also was there in this place. நீங்களும் அங்கே இருந்தீர்களே என்று கேட்ட பொழுது David Gergen did not deny it. He said, I am a very happy member of this club. இந்த கிளப்புடைய ஒரு சந்தோஷம், மிகவும் சந்தோஷமா இருக்கிற ஒரு மெம்பராய் நான் இருக்கிறேன். Then he said that what you do there, is it a good thing? அப்பொழுது நீங்கள் அங்கே செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லதா என்று கேட்ட பொழுது He says, I am not allowed to speak. நான் அதை குறித்து பேச எனக்கு அனுமதி இல்லை என்று சொல்லதை I'll just show you David Gergen's face and then I will move forward. சடங்குகளில் ஈடுபடுகிறார்கள். நான் பாதுகாப்பு படையினரையும் சோனோமா கவுண்டி ஷெரீப் துறையையும் கடந்து வெற்றிகரமாக உள்ளே நுழைந்தேன். நாங்கள் 4 மணி நேரம் உள்ளே இருந்தோம். இது 2 வாரங்களில் ஒரு நாள் மட்டுமே. அங்கு அவர்கள் போஹேமியன் கிளப்பின் கோடைக்கால நெருப்பு திருவிழாவை நடத்துகிறார்கள். That is David Gergen. நியூயார்க்கில் 4 ஆட்சிகளின் கோவை சந்தித்தோம். ஃபோர்டு, ரீகன், புஷ், கிளின்டனின் மூத்த ஆலோசகர் டேவிட் கார்டன். Tamil has not translated it well here. It is David எங்கள் Gergen. அதிர்ஷ்டத்தை எங்களால் நம்ப முடியவில்லை. டேவிட் கார்டனும் போஹேமியன் குரோவ் உறுப்பினர், ஸ்கல் அண்ட் போன்ஸின் ஒரு கிளை, 22 வருட ஒயிட் ஹவுஸ் உள்வட்ட உறுப்பினர். போஹிமியன் குரோவ் பற்றி பேசிய போது அவர் கோபமடைந்தார். அதன் இருப்பை அவர் மறுக்கவில்லை. தான் உறுப்பினர் இல்லை என கூறவில்லை. சடங்குகளையும் அவர் மறுக்கவில்லை. கோபப்பட்டு நாகரீகமின்றி நடந்து கொண்டார். கவனிங்கள், நான் போஹேமியன் குரோவின் ஒரு மகிழ்ச்சியான உறுப்பினராக இருக்கிறேன். அங்கு வருகை தரும் நபர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை தவிர இந்த குழுவை பற்றி பேசுவது எனக்கு முறையானது அல்ல. மிக்க நன்றி. நீங்கள் கிரிமேஷன் ஆஃப் கேர் விழாவில் இருந்தீர்களா? உண்மையா சொன்னா இத பத்தி உங்ககிட்ட பேச வேண்டாம்னு தோணுது. உங்கள் நுழைவுக்காகத்தான் பேசுவேன். Okay. So that is the video. He asks David Gergen, he becomes angry. He said, I am not allowed to speak. டேவிட் கர்கனை கேட்கும்போது ஒரு கேள்வி, நான் அதை குறித்து பேச எனக்கு அனுமதி இல்லை என்று கோபமாய் பதில் அளிக்கிறதை பார்த்தோம். So the kings of the world are closely worshipping Lucifer. அப்போ உலகத்தின் ராஜாக்கள் அப்படியே மறைமுகமாக இந்த லூசிஃபரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள். The other picture I am showing, this is a tunnel. இதுதான் டனல். நாம் இன்னொரு காட்சியை காட்டிக் கொண்டிருக்கிறோம். One of the longest tunnel that has been dug from under the mountain. மலைகள் மத்தியிலே அப்படியே அந்த செய்யப்பட்டிருக்கிற ஒரு டனலா இதை பார்க்கிறோம். This tunnel's name is Gotthard tunnel. இந்த டனலுடைய பேர் Gotthard tunnel. கோட்டார்ட் டனல் என்று பெயர். And the opening ceremony, it is so fearful. You will be shocked. How can presidents, chancellors, kings and queens and diplomats, ambassadors, CEOs come and see such kind of an opening ceremony? இப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் செரமனியிலே இவங்களெல்லாம் பங்கு கொண்டவர்களை பார்த்தால் இவங்களெல்லாம் இதை இந்த ஓப்பனிங் செரமனியிலே பங்கு கொண்டிருக்கிறார்களே என்று ஆச்சரியப்படுவோம். In short, the literal meaning was these people were begging for Satan to come from bottomless pit. சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வீடியோவை பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள். அவங்க அப்படியே கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள், பிசாசே நீ வா எங்களை வந்து மீட்கொள்ளும் என்று. Who are the people? So this tunnel took 17 years to build. இந்த டனல் கட்டப்பட உருவாக்கப்பட 17 ஆண்டுகள் எடுத்ததாம். 57 kilometers from under the Alp mountains. 57 கிலோமீட்டர் அப்படியே தொலைவில் செய்யப்பட்டிருக்கிறது. And it was opened in 2016. 2016 ஆண்டிலே அது அப்படியே திறக்கப்பட்டது. Who were present in this ceremony? அந்த செரமனி, அந்த ஓப்பனிங் செரமனிக்கு யாரெல்லாம் இருந்தார்கள் என்று The head of Germany, ஜெர்மனியுடைய தலைவர். at that time Angela Merkel was the chancellor. ஏஞ்சலா மெர்க்கல் என்று சொல்லுகிறவர். And then you have François Hollande, the French president of that time. அந்த நாட்களிலே பிரெஞ்சு பிரசிடென்ட்டா இருந்த பிரான்சியோஸ் ஹோலண்டா என்றவர். Italy's prime minister, Swiss president, all the big people were there. அங்கே உள்ள எல்லா பிரதமர்களும் அங்கே இருந்ததை நாம் பார்க்க முடியும். I'm showing you a very small clip of this. Watch carefully.
சரி, அப்படியானால் தொடரலாம். டாக்டர், ஆடியோவை இயக்க தொடங்குங்கள். சரி எட்வர்ட், இப்போ நாம என்ன பார்க்கிறோம்? இப்போது எங்களிடம் தொழிலாளர்களின் இராணுவ அமைப்பு உள்ளது. அவர்கள் சுரங்க உடையில் இருக்கிறது போல தெரிகிறது. நீல தொப்பிகளை அணிந்து மார்ஷல் போல அணிவகுத்து செல்கிறார்கள். ஜோம்பி ஷாப்லெஸ் தியாஃபர் போல. இப்போது அவர்கள் மிக மெதுவாக இருக்கிறார்கள். அனைவரும் ஆரஞ்சு ஜம்ப் சூட்டில். சோம்பிகள் போல இல்லை, அவர்கள் சோம்பிகள் போல அணிவகுத்து செல்கிறார்கள். இதுவும் ஒரு சோம்பி படை போல உள்ளது. இவங்க சுரங்கத்தில் இருந்தவர்கள். ஆம், சுரங்க தொழிலாளர்கள். நீங்கள் முன்பு சொன்னது போல் இதை தொடங்கிய போது இறந்த 9 சுரங்க தொழிலாளர்கள் அயராது உழைத்தார்கள். இதன் விவரங்களை நீங்கள் பார்த்தால் கட்டுரையில் 69,000 மணி நேரம், 3 ஷிப்ட், ஒரு நாளில் 17 ஆண்டுகள் தொடர்ந்து என்று இருக்கும். தொழிலாளர்கள் இந்த சுரங்கத்தில் அயராது உழைத்தார்கள். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் சுரங்கத்தில் ஆழமாக தோண்டிக் கொண்டிருந்தார்கள். சரி, இப்போது இந்த சுரங்க தொழிலாளர்களை சாம்பி சுரங்க தொழிலாளர்கள் என சொல்லலாம். அவர்கள் மேடையில ஓடுகிறார்கள். இது ஒரு வெளிப்புற நிகழ்ச்சி. பின்னணியில ஸ்விஸ் ஆல்ப்ஸை நீங்க பார்க்கலாம். அங்கே ஒரு பெரிய வீடியோ திரை உள்ளது. ஆண்கள் பாறைகளில் விழுவதை காட்டுகிறார்கள். அவங்க சுரங்கம் அமைப்பதா தெரியுது. இது காட்டுகிறது ஒருவேளை அதன் கட்டுமானத்தின் போது மக்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இதற்கு பிறகுதான் இது ஆரம்பமாகிறது. அதாவது சோம்பிகளுடன் இது ஏற்கனவே விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதிக்கு பிறகு இது மிகவும் விசித்திரமாகி விடுகிறது. ஏனென்றால் சரி, நாம் அவர்களுக்கு சொல்வோம், அவர்களுக்காக அது திரையில தானாகவே தோன்றுகிறது. சுரங்க பணி முடிந்து விட்டது போல தெரிகிறது. இப்போது அவர்கள் உடைக்கிறார்கள். ஆண்களின் ஒரு குழு உள்ளது, பாரம்பரிய ஸ்வேஸ் உடையில சிவப்பு வெள்ளை குச்சிகளுடன். இப்போது அவர்களுக்கு கொம்புகள் இல்லையா? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அதோ சாத்தான் இப்போது பின் வரிசையில் தோன்றியது. ஆட்டு தலையுடன் கூடிய ஆட்டுக்கடா போல தெரிகிறது. ஆட்டு வேடமணிந்த ராமனின் சிங்கம் மற்றவற்றுடன். நான் சொன்னேன், இப்போது லூசிபர் இங்கே ஒரு ஆட்டின் உருவத்தில் இருக்கிறான். அவன் இப்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறான். மேலும் அவன் கோபமாக இருக்கிறான். இந்த ஆட்கள் யாரு? புதர் போல் உள்ளனர். இந்த புதர் போன்றவர்கள், அதாவது புதர் போல தோற்றமளிக்கும் மக்கள். அவை கோதுமை தானியங்களால் மூடப்பட்டுள்ளன. அது பொன்னிற கோதுமை போல, சதுப்பு நிலப்பேய்கள் போல. ஆபரிஷி இப்போது திரையில், பின் வீடியோ திரையில் சாத்தானின் படம். பின் வீடியோ திரையில் அங்கே சாத்தானின் படம் உள்ளது, ஆட்டு மனிதனின் படம். அதன் பின்னால் நெருப்பு போன்ற சிவப்பு நிறத்தை வைத்துள்ளனர். மீண்டும் அதில் இருந்து சாத்தான் வெளியே வருவது போல் தெரிகிறது. சரி, மேடையில ஒரு மனுஷன் இருக்கிறான். உண்மையில ஆட்டுக்குட்டி வேடமிட்டுள்ளான். நான் இதை இங்கே 4வது முறையாக பார்க்கிறேன். இப்போது எல்லாம் நடக்கிறது. இது நேற்று நடந்தது நண்பர்களே. இது நேற்று சுவிட்சர்லாந்தில் நடந்தது. இதை சர்னுடன் இணைக்கவும். இதைத்தான் நான் நினைத்தேன். அவர்கள் சுவிட்சர்லாந்தில் என்ன செய்கிறார்கள் டாக்டர்? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தலைவர்கள் உள்ளனர் உலகில், குறிப்பாக மேற்கத்திய உலகில். ஏனெனில் இது மேற்கத்திய உலகிற்கு மட்டுமே உரியது என நான் கருதுகிறேன். இந்த மக்கள் சாத்தானிடம் பிரார்த்திக்கிறார்கள், அது படுகுழியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. இப்போது Did it say in Tamil that they are praying for Satan to come from படுகுழி? அப்படி சொன்னது கேட்டோம் இல்ல, படிக்குழியிலிருந்து ஒருவரை வர அங்குள்ள அப்படியே வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. What surprises us is that this is not a roadside street show, but this is being done in the sight of the biggest powerful leaders. These kind of சக்தி வாய்ந்த அப்படியே அரசியல்வாதிகள் தலைவர்களுக்கு முன்பதாக செய்யப்பட்ட ஒரு ஓபனிங் செரமனியா இது இருந்தது. So my dear brothers and sisters, the kings are continuously working closer and closer with Satan to bring his kingdom. ஆகையால் ராஜாக்கள் அப்படியே தொடர்ந்து அந்த பிசாசுடைய ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வரும்படியாய் அப்படியே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், உழைத்து கொண்டிருக்கிறார்கள். Now we will see a very small clip about European Union. யூரோப்பியன் யூனியனை குறித்து நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்ப்போம். European Union is the place from where the real power
of the last days will move, because that is the revived Roman Empire picture that we see. அந்த காட்சி யூரோப்பியன் யூனியன் என்ற இடத்திலிருந்து தான் சகல காரியங்களும் கடைசி கால காரியங்கள் நிறைவேற வேண்டியது I'll இருக்கிறது. show you that exactly. Many people think that it is the revived Europe today, but something has happened. 1990 Europe's countries started coming together. 1990 ஆண்டிலே அப்படியே யூரோப் அந்த 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 ஒரு ராஜ்யமே அந்த தேசங்கள் சேர்ந்து இணைந்து வந்தது என்று பார்க்கிறோம். And they formed this complete group called European Union. யூரோப்பியன் யூனியன் என்று அந்த தேசங்கள் சேர்ந்து ஒருமனதாய் அந்த யூரோப்பியன் யூனியன் என்று உருவாக்கினார்கள். I've been observing it since that time. அந்த நாட்களிலிருந்து அவைகளை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். I thought that 10 nations will form. 10 தேசங்கள் தான் சேர்ந்து அது உருவாகும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். According to the prophecy of Daniel. தானியேலின் தீர்க்கதரிசனத்தின்படி everyone knows the dream of Nebuchadnezzar. நேபுகாத்நேசருடைய கனவை குறித்து நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். You know the statue of head that is gold, the chest that is silver, the torso that is of bronze, and then the leg that is iron, and the feet made of iron and clay. அந்த உருவத்தை குறித்தான அமைப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். பொன் சிரத்தை போலும், அந்த நடுப்பகுதி வெள்ளியை போலும், தாமிரத்தை போலும், வெங்கலம், அதுக்கு பிறகு அப்படியே இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த பாதத்தை குறித்து அறிகிறோம். So the last part, the feet, is the one which is the part that is remaining in the prophecy of Daniel. அந்த தீர்க்கதரிசனத்தின்படி தானியேல் தீர்க்கதரிசனத்தின்படி அந்த பாதம் தான் இன்றைக்கு அப்படியே இருக்கிறது. The feet has how many fingers? பாதத்தில் எத்தனை விரல்கள் இருக்கிறது? 10 fingers. 10 விரல்கள் இருக்கிறது. That showed that there might be 10 groupings, that is 10 kingdoms that will come in the last picture of the revived Roman Empire. அது கடைசி அந்த 10 தேசங்கள் அப்படியே ஒருமித்து வரும் என்று தான் அது காட்சி கொடுக்கிறது. But when the European Union started coming together, ஆனால் யூரோப்பியன் யூனியன் தொடர்ந்து அப்படியே கூட இணைந்து சேரும்போது one nation kept on adding, each nations kept on adding, and then it became not 10. Today there are more than 27 countries that has become part of European Union. ஒரு தேசம் அப்படியே ஒன்றோடு ஒன்று இணைந்து இன்றைக்கு 27 தேசங்கள் இணைந்து இருக்கிறது யூரோப்பியன் யூனியன்ல. So somewhere I started thinking that it might not be exactly how it is being shown, but the power of the last days will move from the power center of Europe. யூரோப்பிலிருந்து தான் கடைசி நாட்களிலே வல்லமை அந்த தள்ளுதல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். But at the same time, this European Union, when it was formed, this building which is called the Parliament of EU Parliament, European Union Parliament, it is very strange how they have made the building. யூரோப்பியன் யூனியன் பார்லிமென்ட்டை பார்க்கும் அந்த கட்டடத்தை பார்க்கும்போது ஒரு விசித்திரமான ஒரு விதத்திலே அது கட்டப்பட்டிருக்கிறது. Quickly have a look. பிரசல்ஸ் ஐரோப்பிய பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய சின்னமான ஒரு புராண பெண்ணை தேடுகிறேன். இதோ அவள் யூரோப்பா என அழைக்கப்படுகிறாள். ஒரு காளையை பிடித்து தொங்குகிறாள். அவளுக்கு பின்னால் உள்ள கட்டிடம் ஐரோப்பிய கவுன்சில் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் இரண்டையும் கொண்டுள்ளது. அவள் காளையின் கொம்புகளை பிடிக்கவில்லை, உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒட்டிக் கொண்டிருக்கிறாள் என்பதை கவனியுங்கள். ஒரு கிரேக்க புராணத்தில் ஜிஎஸ் கடவுள் யூரோப்பா என்ற பீனிசிய இளவரசியின் மீது ஆசைப்பட்டார். அவர் தன்னை ஒரு வெள்ளை காளையாக மாற்றிக்கொண்டு இனிமையான தாழ்ந்த ஒலிகளை எழுப்பினார். இயல்பாகவே யூரோப்பா அவன் முதுகில் ஏறினாள். அவன் அவளை கடத்தி கடலை கடந்து கிரீட்டுக்கு நீந்தி சென்று அங்கே அவளை பாலியல் வன்கொடுமை செய்தான். 8ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா கண்டத்திற்கு அவளின் பெயர் சூட்டப்பட்டது. பெரும்பாலான ஐரோப்பிய மொழிகளில் ஐரோப்பா என்பது யூரோப்பா தான். யூரோப்பா EU என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம். காளையின் மீதமர்ந்த யூரோப்பா இத்தாலி கிரேக்க 2 யூரோ நாணயங்களிலும் இங்கிலாந்து தபால் தலையிலும் இடம்பெற்றுள்ளது. யூரோப்பா தொடர்பணத்தாள்களில் யூரோப்பா உருவம் உள்ளது. அதே சமயம் காளை மட்டும் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் வசிப்பிட அனுமதி அட்டைகளில் உள்ளது. அந்த 5 நட்சத்திரங்களும் ஹையாடிஸ் ஆகும். ஜோதிட காளை ராசியான டாரஸின் தலை. எனவே காளையின் மீது இருக்கும் யூரோப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒருவித அதிகாரப்பூர்வமற்ற சின்னமாகிவிட்டது. பிரசல்ஸில் உள்ள பால் ஹென்றி ஸ்பாக் பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் ஒரு சுவர் ஓவியத்தில் கூட அவள் சித்தரிக்கப்பட்டுள்ளாள். ஸ்ட்ராஸ்பர்க்கில் உள்ள ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே அவளது மற்றொரு சிலை உள்ளது. இங்கு எஃகு காளை உருமுவதையும் வெண்கல யூரோப்பா கடத்தப்படவிருப்பதையும் காண்கிறோம். மேலும் வியப்பாக காளையின் பின்பகுதியை சுற்றி 10 கண்ணாடி வளையங்கள் ஐரோப்பிய பாராளுமன்ற கட்டிடத்தின் கட்டி முடிக்கப்பட்ட. Look at this building. இந்த கட்டடத்தை கவனித்து பார்த்தால் and that bull which back
leg was made of 10 rings. அந்த காளையின் பின்பகுதியை பார்க்கும்போது அந்த கண்ணாடியினால் 10 கண்ணாடியின் அந்த உருவத்தை பார்க்கிறோம் பில்டிங்கை போலவே. Very symbolically very powerful representation. பலமான அது ஒரு சிம்பாலிக்கா அதை காட்டியிருக்கிறார்கள். Daniel 10, தானியேல் 10. here this is 10 rings in the bull's backside. அந்த காளையின் பின்ன பகுதியிலும் பார்க்கும்போது 10 ரிங்குகள் இருக்கிறதை Now பார்க்கிறோம். look at this building. இந்த பில்டிங்கை பார்த்தால் What do you feel looking at this building? என்ன தோன்றுகிறது? It seems like an unfinished building. அது இன்னும் கட்டி முடியாத இருக்கிற ஒரு கட்டடத்தை போல காணப்படுகிறது. Oh, long back some people started making a tower that will reach up to heaven. வானத்தின் வரைக்கும் எட்டும்படியாய் சிலர் ஒரு கட்டடத்தை கட்டினார்கள். ஞாபகம் But they could not finish the tower. அதை முடிக்காமல் அவர் நிறுத்தி போனார்கள். What is the name of the tower? அந்த கோபுரத்தின் பேர் என்ன? This building is almost symbolically saying, this is kind of the Tower of Babel. This time we will be successful. பாபேலுடைய கோபுரத்தை போல நாங்களும் அப்படியே கட்ட தொடங்கி இருக்கிறோம். இந்த தடவை நிச்சயமாய் அதை கட்டி நாங்கள் வானத்துக்கு ஏறுவோம். Now understand very carefully, this is how I am seeing the picture, but it might not be exactly like that. Therefore I keep saying this, that you know, the power structure may be a little different than the way that we see as we see in the Bible. வேதத்துல சொன்னபடியே இருந்தாலும் நம்முடைய ஒரு கொஞ்சம் வித்தியாசமாய் கூட காணப்படலாம், அப்படி கூட இருக்கலாம். The power center will flow from Europe. யூரோப்பிலிருந்து தான் அந்த வல்லமை அந்த அதிகாரம் என்றது பாய்ந்து வரும். Praise God. And you will see main players coming from this region. இந்த இடத்திலிருந்து தான் முக்கியமானவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவை கொண்டு வர செயலாய் கருவியா இருக்கிறவர்கள் முக்கியமா இங்கிருந்து புறப்பட்டு வருவார்கள். One more this clip I will try to make it a little forward because it's a 7-8 minutes clip, but this is the picture of the Commonwealth Games that happened in 2022. 2022 ஆண்டிலே நடந்த காமன்வெல்த் உடைய கேம்ஸ் உடைய அந்த துவக்க ஒரு காட்சி தான் இதை நாம் பார்க்க போகிறோம். I was literally shocked when I saw this clip. இந்த காட்சிகளை பார்த்த பொழுது ஒரு அசைந்து போய் ஒரு அதிர்ச்சியில் கொண்ட என்ன. It happened in United Kingdom in Birmingham. யுனைடெட் கிங்டம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே அந்த பகுதிகளில் நடந்தது. பர்மிங்ஹாம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே நடந்தது. And this was inaugurated by none other than King Charles. King Charles தான் இதை அப்படியே துவக்கி வைத்தார் என்று பார்க்கிறோம். I want to give you a hint, dear brothers and sisters, if you are looking for someone who fulfills almost every character of Antichrist, put your attention on this man called King Charles. அந்தி கிறிஸ்து யாரா இருக்கலாம் என்று கொஞ்சம் சற்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இவர் கூட ஒரு அந்தி கிறிஸ்துவ மாற வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். I'm not saying he is the Antichrist. அவர்தான் என்று சொல்லவில்லை. But he ticks many boxes of the Antichrist. ஆனால் அந்தி கிறிஸ்துக்கான அடையாளங்களில் अनेक காரியங்கள் அவனோடு ஒத்து போகிறது. He has not yet come to the forefront. அவன் அப்ப இன்னும் முன்னே வராமல் பின்னிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். For the Antichrist to come to the forefront, அந்தி கிறிஸ்து முன்னே வந்து அப்படியே அவனை காற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் something has to happen. ஏதோ ஒன்று நடக்க வேண்டும். One of the important things that would need to take place, ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க வேண்டும், அவன் வர வேண்டும் என்றால் the power of United States of America has to come down. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உடைய அந்த வல்லமை இறங்க வேண்டும், அப்படியே அது ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும். We do not know how that will happen. அது எப்படி நடக்குமோ அது நமக்கு தெரியாது. Because as long as United States is powerful, Israel will be protected, and Israel's closest friend is United States. It will not allow any other country to come and attack Israel. வேற ஒரு தேசம் அந்த இஸ்ரேலுக்கு நெருக்கமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு துணையாய் இருக்கிற ஒரு தேசமாய் அமெரிக்கா காணப்படுகிறபடியால் இஸ்ரேல் அதனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. So I said there will be a third world war immediately that is going to take place. உடனேயே மூன்றாம் மகா யுத்தம் தொடங்க போகிறது என்று சொன்னேன் அல்லவா? After the third world war, அந்த மூன்றாம் மகா யுத்தத்துக்கு பிறகு the greater picture of Antichrist and the power center is going to come before the world. அந்த அந்தி கிறிஸ்துடைய பெரிதான அளவிலே வெளிப்பாடு நமக்கு உண்டாகும். Possibly King Charles might come into picture at that time. கூடுமானால் அந்த நேரத்திலே சரியாய் அவன் கிங் சார்ல்ஸ் ஒரு வேளைக்கு வெளிப்படலாம். I told you he is not, he may be. There is lot of characteristic. அவனை குறித்து சொல்லி இருக்கிறோம் அல்லவா, ஒரு வேளை அவன் அந்தி கிறிஸ்துவா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. 2 or 3 very important things let me tell about him, and then I will move forward.
2-3 அவனை குறித்து முக்கியமான சில காரியங்களை சொல்லி அடுத்து முன்னே போகலாம். His name in English and in Hebrew, the name is connected with his royalty, and it was when he was declared the Prince of Wales, he was called Charles the Prince of Wales. Charles the Prince of Wales என்று அவனுடைய பேர் முழுவதுமாய் அவனுக்கு பெயரிடப்பட்டது பார்க்கிறோம். That is the official name of Charles. அதுதான் சார்ல்ஸ் உடைய முழு பேர், official பேராகும். That name in English and in Hebrew is exactly 666. அந்த பேரை இங்கிலீஷிலும் அப்படியே கூட்டி பார்த்தால், ஹீப்ரு பாஷையிலும் மொழியிலும் பார்த்தால் 666 என்ற ஒரு எண்ணிக்கைக்கு வருகிறது. In 1969 something, he was declared the Prince of Wales. 1969ஆம் ஆண்டிலே Prince of Wales என்று அவரை அறிமுகப்படுத்தப்பட்டது. And at that time he was standing in front of the flag of Wales. அந்த வேல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வேல்ஸ் தேசத்தின் அந்த flag கொடிக்கு முன்பதாக அவன் நின்று கொண்டிருந்தார். You know what is the picture on the flag? அந்த கொடியின் காட்சி, அந்த கொடியில என்னென்ன இருக்குது தெரியுமா? Red dragon. சிவப்பு சர்ப்பம். Red dragon is the flag of Wales. வலு சர்ப்பம் என்று சொல்கிறோம். அதுதான் அந்த கொடியுடைய அந்த அடையாளம், சின்னம் என்று பார்க்கிறோம். In the Bible, do you see a red dragon? வலு சர்ப்பம் கொடி, அந்த சிவப்பு சர்ப்பம் என்று எங்கே பார்க்கிறோம் வேதத்திலே? 12th chapter of Revelation. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். Sumana sarpam, right? சிவந்த சர்ப்பம். That red dragon, சிவந்த சர்ப்பமானது is Satan. அது பிசாசாய் பார்க்கிறோம். Antichrist will get his power from Satan. அந்தி கிறிஸ்து வல்லமை எங்கே வரும்? பிசாசினிலிருந்து அவன் பெற்றுக்கொள்வான். Revelation chapter 13, the entire chapter is about Antichrist and the false prophet. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முழுவதுமாய் அந்தி கிறிஸ்து குறித்தும் அப்படியே கள்ள தீர்க்கதரிசி குறித்தும் இருக்கிறது. My brothers and sisters, there is a big indication that this man can play a very important role. இந்த நபர் ஒரு முக்கியமான ஒரு ரோலை அவன் நிறைவேற்றுவான் என்று மிக அறிகுறிகள் அப்படியே சொல்லுகிறது. For a moment, let us all stand up. சில நேரம் எழுந்து நின்று கொள்ளலாம். Everyone has been sitting and sitting. Let us sing a song and let us praise God. ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறபடியால் எழுந்து நின்று தேவனை ஒரு பாடல் மூலமாய் ஆராதித்து. We have been talking about Antichrist, but let us now talk about Jesus Christ, the King of Kings and the Lord of Lords. Hallelujah! அந்தி கிறிஸ்துவை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தாதி கர்த்தாரும் ராஜாதி ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பாட்டு சிஸ்டர். Hallelujah! Praise God. Which song, brother? Hallelujah! என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே உயர்வனையும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும் உயர்வனையும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன்
உருவாக்குமே. Let us lift our holy hands. Let us sing it once again. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. Let us lift up the name of our Lord Yeshua. Hallelujah. ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவோமாக. Lift his name on high. அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. You are worthy of our praise. துதிக்கு பாத்திரராய் இருக்கிற தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. We give our body, soul and spirit in your holy presence. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். I give myself completely in your hand, O Lord. என்னை முழுவதுமாய் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். உருவாக்கணும் பிதாவே. என்னை நீரே உருவாக்கும்படியாய் கொடுக்கிறேன். உருவாக்கணும் பிதாவே. என்னை உருவாக்கும் என்னை உருவாக்கும் என்னை கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. Do your wonderful work in my life. உம்முடைய அதிசயமான காரியம் என் வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றுவீராக. Hallelujah. Hallelujah. Be seated, brothers and sisters. உட்கார்ந்து கொள்ளலாம். Hallelujah. Glory to God. Okay. This is the real commentary from British Broadcasting Corporation, BBC. பிபிசியில் இந்த தொலைக்காட்சியில் இருந்து நேராக இது அப்படியே ஒளிபரப்பப்பட்டது. இது நம் வாழ்வில் ஒரு இருண்ட காலம். ஆனால் இன்னைக்கு இரவு விழாவில் கொஞ்சம் நட்சத்திர தூளை தூவுவோம். வெளிப்பிரபஞ்சத்தில் ஒரு நட்சத்திரத்தின் மரணம், அதன் அழிவிலிருந்து வரும் ஒளித்துண்டுகள் நம்மை நோக்கி நேராக வருகின்றன. இதோ ஸ்டெல்லா பேருக்கேற்றார் போல் அவள் சில்லுகளில் ஒன்றை கண்டுபிடி. Can you read Revelation chapter 12 verse 9? Very important verse. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை படிப்போம். மிகவும் முக்கியமான ஒரு வசனம் அங்கே இருக்கிறது. The red dragon. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். Praise God. And yesterday we read the third verse, which is calling it as the red dragon. மூன்றாவது வசனத்தை கூட நேற்று தினத்தில் படித்தோம். அதை அங்கே படிக்கும் பொழுது அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. So let us see, this is actually showing as if a star is falling from heaven and it is breaking down into 72 pieces. வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்ததை போலும் அது அப்படியே 72 பாகங்களை அப்படி ஒவ்வொரு இடத்திலும் விழுகிறதை குறித்தும் இங்கே நாம் பார்க்க முடியும். பிரைன் காக்ஸ் இல்ல, ஆனால் ஒரு நட்சத்திரத்தின் மரணம் மற்ற நட்சத்திரங்களின் பிறப்பை தூண்டும்னு கேள்விப்பட்டேன். இதுவும் அப்படிதான் நடக்கும். நமது பொதுவான மூதாதையர்களையும் நாம் வந்த இடத்தையும் நினைவூட்டுகிறது. அந்த சில்லுக்குள் அவள் தன் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் கிசுக்கிறாள். ஒளி கனவை சுமக்கிறோம். The Birmingham Stadium அனைவரையும் ஒன்று கூட அழைக்கிறது.
அலெக்சாண்டர் மைதானத்திலிருந்து ஆப்பிரிக்க சக்காரா மேளங்கள் முழங்கி கூட அழைத்தனர். தளபதி கலைஞர் ஆபிரகாம் பேடி டெட்டேவோட இணைந்து கோபுர உச்சியில் அவர் தான். சோ பர்மிங்காமின் பாபேல் கோபுரம் அல்லது டர்வாலட் கோபுரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Give your attention to all that they say in this. அவங்க என்ன சொல்லுகிறார்களோ அதை கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டிக் கொள்கிறோம். உன் பொருட்களை கட்ட நேரம். அப்துல்லாலியின் பேச்சால் நம்பிக்கை கனவு சில்லுகள் உத்வேகம் பெற்றன. அப்துல்லாலி சிறந்த ஆண்டுகளாக நம் நாடுகளில் முடங்கி இருந்தோம். இப்போது மீண்டும் பயணிக்கலாம், புதிய இடங்களை சந்திக்கலாம். உண்மையில் நாம் இங்கே ஒரு புதிய அண்டை பகுதியை உருவாக்குகிறோம். காமன்வெல்த் முற்றத்திற்கு இது. The star fell in 72 countries. This is the 72 Commonwealth countries that Britain ruled. அந்த நட்சத்திரமானது மேலே வானத்திலிருந்து விழுந்தது, 72 தேசங்களிலே விழுந்தது. இது எந்த தேசங்கள் என்றால் ஒரு நாளிலே ஆட்சி ஆண்ட தேசங்கள். From the 72 pieces of stars they pick up one person and they all fly to Birmingham. இந்த 72 தேசங்களில் விழுந்த அந்த நட்சத்திரத்தின் துண்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு தேசத்திலே வந்து சேருகிறதை பார்க்கிறோம். பறந்து வருகிறார்கள். Now the picture becomes even more strange. இங்க காட்சி இன்னும் அப்படி விசித்திரமாய் மாறுகிறதை பார்க்க முடியும். Revelation chapter 13 says a beast came out. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு மிருகம் புறப்பட்டு வருகிறதை கண்டேன் என்று பார்க்கிறோம் அல்லவா? And the beast had the power given by the dragon. அந்த மிருகத்துக்கு சத்தனது வலுவானது அந்த வலு சர்ப்பத்தினால் கொடுக்கப்பட்டது என்று Here பார்க்கிறோம். the beast is represented by this bull with the eyes that is red. அந்த மிருகம் அந்த காளையை போல் அந்த கண்கள் சிவப்பு கண்களோடு கூட காணப்படுகிற ஒரு மிருகத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். This beast comes into the stadium. இங்கே ஒரு ஸ்டேடியமிலே அந்த மிருகம் பிரவேசிக்கிறது. His eyes are red. கண்கள் சிவப்பா இருக்கிறது. And then all the people come to worship before the beast. அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த மிருகத்துக்கு அப்படியே வணங்குகிறார்கள், தொழுது கொள்ளுகிறார்கள். And then this woman that African woman, she is the woman that goes and climbs on the beast. அந்த முதலாவது அங்க ஸ்திரியை பார்த்தவள் அந்த ஆப்பிரிக்கா பெண், அந்த பெண் போய் அந்த மிருகத்தின் மேல் எழுந்து உட்கார்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். Revelation chapter 18 says a woman riding on the beast. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீயானவள் மிருகத்தின் மேல் அப்படியே வருகிறதை கண்டேன் என்று பார்க்கிறோம். இருக்கிறது. வீடுகள் 71 பிற கனவு காண்பவர்கள் உலகெங்கிலும் காமன்வெல்த் நாடுகளிலிருந்து பர்மிங்காமிற்கு கொண்டு வரப்பட்டு பிரதிநிதித்துவப்படுத்தும். ஆனால் அனைத்து வண்ணங்களுக்கும் சத்தத்திற்கும் தனித்துவமானவர்களுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் அப்பால் இது ஒரு தொழில்துறை பகுதியாக இருந்தது. பிளாக் கண்ட்ரி, தொழிற்சாலை புகையாலும் இரவு உலைகளின் சிவப்பொழியாலும் அப்படி அழைக்கப்பட்டது. தொழில் புரட்சிக்கு ஒரு இருண்ட பக்கம் இருந்தது, புல் ரிங்கிற்கு ஒரு இருண்ட பக்கம் இருந்தது. தொழில் புரட்சியின் பெண் சங்கிலி தயாரிப்பாளர்கள் குறைவான ஊதியமும் அதிக வேலைப்பளுவும் கொண்டிருந்தனர். அடிமை வர்த்தகத்தில் பயன்படுத்தப்பட்ட சங்கிலிகளை அவர்கள் செய்ததோடு தங்கள் மோசமான சூழ்நிலைகளாலும் அடிமைப்படுத்தப்பட்டனர். இப்போது காலை களம் இறங்குகிறது. தாளம் முழங்க தொழிலின் போயாத உழைப்பை நினைவூட்ட அவர்கள் அலெக்சாண்டர் மைதானத்திற்குள்ளே நுழைகிறார்கள்.
ஒரு பயங்கரமான மிருகம், ஒரு காளை 10 மீட்டர் உயரத்துடன் கனமான கவசத்துடன் கூடியது. அடர்ந்த காயங்களாலும் அநீதியாலும் சீற்றமடைந்த காளை கற்று கடங்காமல் வெளியேறி குழப்பம் விளைவுகிறது. இணைந்த விடுதலையாக பெண்கள் தங்கள் சங்கிலிகளை உடைக்கிறார்கள். அந்த இருண்ட நாட்களில் இருந்து சங்கிலி தயாரிப்பாளர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இப்போது காளையை யார் அடக்குவார்? ஜென்னி லெமன் இல்லை, அவள் பலூனில் தப்பிவிட்டால் இந்த காளையை நிறுத்த ஸ்டெல்லா ட்ரீமர்ஸ் தான் முயற்சி செய்ய வேண்டும். The eyes of the beast கண்கள் இப்பொழுது பார்க்கும்போது அது turns from red to white. சிவப்பிலிருந்து வெண்மையாய் மாறி இருக்கிறது It பார்க்கிறோம். becomes a beast of peace. அது சமாதானத்தின் ஒரு மிருகமாய் மாறுகிறது. Now the woman comes to ride upon the beast. அந்த ஸ்திரீ அதன் மேல் அப்படியே பயணம் செய்ய தொடங்குகிறது. And everyone bow down and start worshiping the beast. ஒவ்வொருத்தரும் அந்த மிருகத்துக்கு வணங்குகிறதும் கீழ்ப்படிகிறதும் பார்க்க முடியும். இதுவரைக்கும் நிகழ்ச்சியின் மிக ஈர்க்கக்கூடிய காட்சிகளில் ஒன்று இது ஒரு டிராகனை பழக்குவது போன்ற தருணம். ஸ்டெல்லா அந்த மிருகத்தை பழக்க நட்பு கருணை வழங்கும் போது சிந்தா இதனை வெளியே வயலில் முயற்சிக்காதீர்கள். ஸ்டெல்லாவின் ஒரே செயலில் நம் யாராக இருந்தாலும், நம் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம் அனைவரும் அன்புக்கு தகுதியானவர்கள் என்பதை பார்க்கிறோம். ஒடுக்குமுறை அடிமை தலையிலிருந்து விடுபட்டு ஒன்றாக முன்னேறும் எண்ணம். இன்று மாலை பர்மிங்ஹாமில் உயர்ந்த இலக்குகள். பிணைப்புகளிலிருந்து விடுபட்டு பெண்களும் காளை. Now you can see this woman is sitting on top of the beast. அந்த ஸ்திரீயானவள் அப்படியே அந்த மிருகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கலாம். People are surrounding and worshipping the beast. ஜனங்கள் அதை சுற்றிலும் மிருகத்துக்கு வணங்கி அதை தொழுது கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம். The beast is accepted by the world. மிருகத்தை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற காட்சியை இங்கு பார்க்கிறோம். What a powerful picture the enemy is showing. The world is preparing to worship the beast. உலகம் அந்த மிருகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் தொழுவும்படியாய் அங்க உலகமே அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காட்சி இங்க பார்க்கிறோம். Our Bible's prophecies are coming to pass. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் இருக்கிறோம். Oh, he will not reign for long. The King of Kings and the Lord of Lords, he is going to come, and with the sword of his mouth he is going to destroy Satan, Antichrist and the false prophet. அவன் அதிக நாட்கள் அதிக காலம் இங்கே அரசாள முடியாது. கர்த்தாதி கர்த்தர் சேனையின் அதிபதி நம்முடைய ராஜா வரப்போகிறார். அவனை அப்படியே அவன் சங்கரிக்க போகிறார். Shout it out to the Lord. Hallelujah. 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 Hallelujah.
Who can come against the King of glory? யார் மகிமையின் ராஜாவை எதிர்த்து நிற்க முடியும்? Hallelujah. No one can stand. யார் ஒருவரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது. This is the director of Christian Broadcasting Network, the founder, Pat Robertson. பேட் ராபர்ட்சன் சொல்லப்படுகிற ஒருவருடைய ஒரு செய்தியா இருக்கிறது இது. He was interviewing a man called William Benny. வில்லியம் பென்னி என்று சொல்லப்படுகிற ஒருவரை அவர் இன்டர்வியூ செய்த பொழுது former technical director of the NSA, National Security Agency, one of the most powerful body in US. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு முகமையின் முன்னாள் தொழில்நுட்ப இயக்குனரான வில்லியம் பென்னி மொத்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுவது குறித்து கிறிஸ்டியன் பிராட்காஸ்டிங் நெட்வொர்க்கிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். Now why am I showing this particular part? இந்த ஒரு செய்தி உங்களுக்கு எதற்கு நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன்? I'll not take the clip, but he says to William Benny that he knows that NSA is having a complete data of all the people of the world. உலகத்தின் எல்லா ஜனத்தொகையினுடைய எண்ணிக்கை இந்த NSA நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி இடத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறாரா? What is the reason why they are collecting the data? அந்த டேட்டா அந்த எண்ணிக்கை அந்த கணக்கை எதற்காக அவங்க அப்படியே சேமித்து கொண்டிருக்கிறார்கள்? Because they want to have a total control on all the population. ஏனென்றால் சகல ஜனத்தொகையின் மேலும் ஒரு அதிகாரத்துக்கு அவங்க கிட்ட இருக்க வேண்டும் என்று அதை செய்கிறார்கள். And the media is very closely working with them. அந்த தொலைக்காட்சியானது அது நெருக்கமாய் அவர்களோடு கூட உழைத்து கொண்டிருக்கிறது. So don't believe on the reports coming from the main media, the reports that come, don't believe that. பார்க்கிற தொலைக்காட்சிகளிலே இப்படிப்பட்ட செய்திகள் ஒருவேளை வராமல் இருக்கலாம். You need to see which media you can trust in these days. இந்த நாட்களில் எந்த தொலைக்காட்சிகளை நாம் பார்க்க வேண்டுமோ அதை கூட நாம் அப்படியே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எப்போதாவது நடக்க முடியுமா? பதில் துரதிர்ஷ்டவசமாக ஆம். முழு மக்கள் தொகை மீது கட்டுப்பாடு. வில்பினி கூறுகிறார், தேசிய பாதுகாப்பு நிறுவனம் விரும்புவது இதுதான். அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர் அந்த ஏஜென்சியின் தொழில்நுட்ப இயக்குனராக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றினார். அவர் அவர்களின் சிறந்த ஆய்வாளர்களில் ஒருவரானார். அநேகமாக because I am losing time, I will not go there. Very quickly, let us come to this very important structure called the United Nations. யுனைடெட் நேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கிறிஸ்துடைய கட்டமைப்பை குறித்து நாம் வேகமாய் பார்க்கலாம். I spoke about Europe. யூரோப்பை குறித்து நாம் பேசினோம். I said that the European Union today do not have the 10 nations, but there is a power that is going to come out of Europe. யூரோப்பியன் யூனியன்ல பார்க்கும்போது 10 தேசங்கள் இருக்கிறது. அது அங்கிலிருந்து தான் வல்லமை புறப்பட்டு போகிறது. Let us go to Revelation chapter 17. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் போவோமானால் it talks about the mind that has wisdom to understand who the 8th king is. 8th king, 8வது ராஜா யார் என்று புரிந்து கொள்ள நமக்கு தேவையான அறிவு ஞானம் வருகிறது எங்கே என்று நாம் பார்க்க முடியும். In Tamil, first of all, read from 9th verse to the 12th verse. 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தின் வரைக்கும் படிக்கலாம். 17ஆம் அதிகாரம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். Okay, everyone listen carefully. கவனமாய் கேட்போம். Here John is speaking through the Spirit of God about 7 kings. யோவான் இங்க தேவ ஆவியினால் அப்படியே ஏவப்பட்டு 7 ராஜாக்களை குறித்து இங்க பேசிக் கொண்டிருக்கிறார். If you go to Revelation chapter 12, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தால் you saw the red dragon. அங்கே வலு சர்ப்பத்தை பார்த்தோம். Sat upon 7 heads. 7 தலைகள் மேல் உட்கார்ந்ததை பார்த்தோம். These 7 heads are the 7 kings. இந்த 7 தலைகளை யார் என்று பார்த்தால் 7 ராஜாக்கள் ஆவார்கள். Is everyone with us? 7 தலைகள் 7 ராஜாக்கள்.
Here he is saying in the 10th verse, 5 kings have fallen. இந்த 7 ராஜாக்களிலே 5 ராஜாக்கள் ஏற்கனவே விழுந்து போனவர்கள். Okay, now let me ask you a question. When John wrote Revelation, வெளிப்படுத்தல் யோவான் எழுதின பொழுது, where did John see Revelation? The vision of Revelation, where did he see? வெளிப்படுத்தல் எங்கே அவனுக்கு, அந்த வெளிப்படுத்தலுடைய தரிசனம் எங்கே அவனுக்கு யோவானுக்கு கிடைத்தது? எந்த இடத்திலே? Patmos. Very good. தீவிலே அவர் கிடைத்தது. He saw the glorious vision when he was banned, exiled in the island called Patmos. பத்மோ என்ற தீவிலே அவர் அப்படியே அடைக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே இந்த தரிசனத்தை அவன் பார்த்தான். Question number 2. இரண்டாவது கேள்வி, which kingdom was ruling upon Israel when John was put in Patmos? அந்த பத்மோ தீவிலே யோவான் இருக்கும்போது இஸ்ரவேலின் மேல் யார் அரசாண்டு கொண்டிருந்தார்கள்? எந்த ராஜ்யம் இருந்தது அந்த நாட்களிலே? ரோம் அரசாங்கம் தான் அரசாண்டு கொண்டிருந்தது அந்த நாட்களிலே. Roman king, Roman governor Pontius Pilate gave the decision that Jesus should be crucified. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று பாந்தியஸ் பைலட் என்று சொல்லப்படுவர் தான் ஒரு கட்டளையிட்டார். So now John is seeing 5 kings have fallen. யோவான் பார்க்கிறார், எழுதுகிறார், 5 ராஜாக்கள் ஏற்கனவே விழுந்திருக்கிறார்கள். There were 5 major kingdoms that came before Rome came. அந்த ரோம ராஜ்யம் அரசாங்கம் வருகிறதுக்கு முன்பதாக இன்னொரு 5 அரசாங்கம் வந்தது, ராஜ்யங்கள் வந்தது என்று பார்க்கிறோம். You can see that, you know, Daniel sees this vision of number 1 Babylon, after the Babylon Medo-Persia, பாபிலோன் பிறகு பெர்சியாவை தானியேல் பார்க்கிறார். after Medo-Persia Greek, மேதோ-பர்சியா பிறகு கிரேக்க ஒரு ராஜ்யாங்கத்தை பார்க்கிறார். after Greece will come what? அதற்கு பிறகு கிரேக்க பிறகு who will come? Rome will come. ரோம அரசாங்கம் வருகிறது. You are all there with me? Daniel's vision of the statue, தானியேலுடைய தரிசனம், அந்த விக்கிரகத்துக்கான அந்த தரிசனத்துக்கான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். the head was Babylon ruled by Nebuchadnezzar. தலை பாபிலோனா இருந்தது, நெபுகாத்நேசர் அரசாங்கம். Then the Mede Darius came. அதரா தாரியஸ் என்ற அடுத்த ராஜா வருகிறார். And the Persian king Cyrus, Ahasuerus, all these kings, Persia. பர்சியா ராஜாவாய் அகஸ்வரஸ், சைரஸ் ராஜா வருகிறார். After Persia came Greece. அதற்கு பிறகு கிரேக்க ஒரு அரசாங்கம் வருகிறது. Who was the king? கிரேக்க அரசாங்கத்திலே ராஜாவா யார் இருந்தார்? அலெக்சாண்டர் இருந்தார். In the same book of Daniel, அதே தானியேல் புத்தகத்திலே about this king it is said that this horn, it breaks, it cuts when it is coming in power, and in the place of one horn 4 horns come. அந்த அதே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு ராஜா ஒரு கொம்பானது உடைத்து அது நான்காய் பிரிகிறது என்று பார்க்கிறோம். Exactly according to the prophecy that Daniel saw Alexander when he was powerful and young, he dies, and in Alexander's place 4 governors they come and they start ruling Greece. அலெக்சாண்டர் ராஜா அவன் வல்லமையாய் வாலிபனாய் இருக்கும் பொழுதே அவன் அழிந்து போகிறான். அவனிடத்திலே 4 ராஜாக்கள் எழும்புகிறதை அங்கே தீர்க்கதரிசனப்படி நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். After Alexander, Romans come into picture. அலெக்சாண்டர் பிறகுதான் ரோமர்கள் வருகிறார்கள். There was no kingdom like the kingdom of Rome. ரோம் ராஜ்யத்தை போல, அரசாங்கத்தை போல ஒரு அரசாங்கமும் இருக்கவில்லை. Today people say all roads lead to America. At that time every road led to Rome. இன்றைக்கு எல்லா வழிகளும் அமெரிக்காவை தான் நோக்கி போகிறது என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த நாட்களிலே எல்லா வழிகளும் ரோமை தான் நோக்கி போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Julius Caesar was the powerful king who ruled over Rome. ரோமாவை அரசாண்டு கொண்டிருந்த ஜூலியஸ் சீசர் என்ற ஒரு ராஜா இருந்தார். So the 3 kings that we see, Greece, Medo-Persia, above that you see Babylon. 2 more kingdoms were there, that is there in the Bible. வேதத்திலே இன்னொரு 2 நாம் இத பார்க்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Powerful kingdoms, பலமான ஒரு ராஜ்யங்கள் அவைகள். Number 1 Egypt, ஐகுப்த தேசம் என்று பார்க்கிறோம். After that the Assyrian kingdom. அதற்கு பிறகு அசிரியா ஒரு ராஜ்யாங்கம். Assyrian kingdom's capital was, you know which is the capital of Assyrian kingdom? Jonah was sent there. ஜோனா அங்கே அனுப்பப்பட்டார். அந்த அசிரிய ராஜ்யாங்கத்தின் ஒரு தலைநகரமாய் அந்த இடம் இருந்தது. ஜோனா அங்கே யோனாவை அங்கே அனுப்பப்பட்டார். Nineveh.
Nineveh was the capital of the Assyrian kingdom. தலைநகரம் அசீரியா ராஜ்யாங்கத்தின் தலைநகரமாய் நினைவே இருந்தது. So these were the 5 kings. இதுதான் 5 ராஜாக்கள் என்று பார்க்கிறோம். The Lord says to John, 5 are fallen. தேவன் அங்கே யோவானுக்கு காட்டுகிறார் அந்த 5 ராஜாக்கள் ஏற்கனவே விழுந்திருக்கிறார்கள். And the 10th verse says, and one is present now. 10வது வசனத்திலே ஒரு ராஜா இங்கே இப்ப இருக்கிறார். So 5 fallen. 5 விழுந்த போன ராஜாக்கள். 6th one is Rome. 6வதாக ரோம் அந்த நாட்களில் இருந்தவர். Ruling at the time of John. யோவான் வாழ்ந்த நாட்களிலே அரசாங்கம் செய்து கொண்டிருந்தவர். Now the 7th king will come. 7வது ராஜா வரப்போகிறார். That king will come when? அந்த ராஜா எப்பொழுது வருவார்? At the time of Antichrist. அந்தி கிறிஸ்து சமயத்தில் அந்தி கிறிஸ்துவுடைய காலத்திலே வருவார். And there will be an 8th king. அதற்கு பிறகு 8வது ராஜாவாய் ஒருவர் இருப்பார். And the 8th king himself will be the Antichrist. அந்த 8வது ராஜா தான் அந்தி கிறிஸ்துவாய் இருப்பார். Bible is very clear. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. The prophecy of Bible is so clear. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் தெளிவாய் இருக்கிறது. The 8th king Antichrist will come upon this Roman region. The king will have that power and he will influence the whole world. 8வது ராஜா வருவார். அவர் அந்த தேசத்தின் மேல் ரோம தேசத்தின் மேல் அதிகாரம் இருக்கும். அவர் சகல தேசத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவராய் செயல்படுவார். That is what I show in this picture here, that the rock will come and fall upon the feet and it will break it, and then the King of Kings and the Lord of Lords, Yeshua, he will rule over the whole earth. அந்த பாறையானது வந்து அப்படி அந்த காலை அந்த நொறுக்கிறதையும் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாகிய நம்முடைய கர்த்தர் அரசாளுவார் என்று நம்ம அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. My brothers and sisters, when we see how this power is moving, you will understand this is not moving exactly through kings or presidents, but there are powerful institutions that have more power than the countries and the kingdoms. தேசங்களை பார்க்கிலும் ராஜ்யங்களை பார்க்கிலும் வல்லமையான சிலர் இருந்துதான் அதுக்கு பின்னணியிலே இவைகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். These powerful people are moving the countries and the presidents. இந்த பலமானவர்கள் வல்லமை வாய்ந்தவர்கள் ராஜ்யங்களை தேசங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். Some powerful people called David Rockefeller. டேவிட் ராக்ஃபெல்லர் என்ற ஒருவரை இப்ப நாம் பார்க்கிறோம். John Rothschild. ஜான் ராக்ஃபெல்லர் சொல்ற ஒருவர் இருக்கிறார். The kings and the queens. ராஜாக்கள் ராணிகளை பார்க்கிறோம். And the institutions like the Bilderberg group. Bilderberg group என்று சொல்லப்படுகிற ஒரு குழு ஒரு இன்ஸ்டிடியூஷன்களையும் பார்க்கிறோம். And one institution that was in Rome and that is in Rome called Club of Rome. Club of Rome என்று சொல்லப்படுகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இப்போ ரோமில் இருக்கிறது. Whatever decisions they take, அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் what they take today, இன்றைக்கும் எடுக்கிற தீர்மானங்கள் it becomes the policy of the world tomorrow. அது உலகத்திலே ஒரு பிரமாணமாய் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. And this Club of Rome decided back in 1940s and 50s that the world should be divided into 10 kingdoms. அந்த 1940 ஆண்டுகளிலே அப்படியே இந்த உலகமானது 10 ராஜ்யங்களாய் பிரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்களாம். And this is the picture that they made. இதுதான் அவங்களுக்கு வரைந்த ஒரு காட்சி, ஒரு படம். The Club of Rome divided the world into 10 kingdoms. Club of Rome என்று சொல்லப்படுகிற இந்த இன்ஸ்டிடியூஷன் உலகத்தையே 10 ஒரு தேசங்களாய் ராஜ்யங்களாய் அப்படியே பிரித்தது. After the Second World War, இரண்டாம் மகாயுத்தத்தின் பிறகு a big group formed which was called United Nations. United Nations என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஒரு குழு உருவாக்கப்பட்டது. Who went to really form this group? யார் இதற்கு பின்னணியில் இருந்தார் என்று பார்த்தால் people from the Club of Rome. Club of Rome இல் இருந்த தலைவர்கள் தான். And from the king of United Kingdom, that is Prince Charles, at that time his mother was the queen, and they went on to create the United Nations. United Nations என்ற அந்த ஒரு குழுவை அந்த நாட்களில் அவங்க அப்படியே உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். So today put your eyes on United Nations. ஆகையால் இந்த நாட்களிலே நாம் United Nations குறித்து நாம் பார்வை வைக்க வேண்டும். I will tell you, after the Third World War, மூன்றாம் மகாயுத்தத்துக்கு பிறகு keep your eyes open. This 2026 2027 are very significant years. கண்களை நாம் விழித்திருந்து அப்படியே கவனித்து பார்க்க வேண்டும். 2026 ஆண்டும்
2027 ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டுகளாய் இருக்கிறது. 3 world wars must take place. 3 மகாயுத்தங்கள் நடக்க வேண்டும். The first world war happened. முதலாவது நடந்து விட்டது. After that what formed that was called League of Nations. League of Nations என்ற ஒரு குழு உருவானது. அந்த immediately after that the second world war took place. அதுக்கு பிறகு இரண்டாம் மகாயுத்தம் நடந்தது. After the second world war the League of Nations became United Nations. League of Nations என்றது United Nations ஆய் உருவானது என்று பார்க்கிறோம். But the United Nations do not have power today. ஆனால் இன்றைக்கு United Nations இன்னும் அதுக்கு வேண்டிய பலன் இல்லை, சக்தி இல்லை, அதிகாரம் இல்லை. For United Nations to really become powerful, United Nations வல்லமையாய் மாற வேண்டும் என்றால் one more world war. இன்னொரு மகா யுத்தம் நடக்க வேண்டும். After that world war அதன் பிறகுதான் United Nations will have real power. United Nationsக்கு உண்மையான அது வேண்டிக்கிற அது எதிர்பார்க்கிற ஒரு வல்லமை கிடைத்துவிடும். And this Club of Rome's picture has now been transferred to United Nations. யுனைடெட் நேஷன்ஸ்க்கு அப்படி இந்த கிளப் ஆஃப் ரோம்ல இருந்து அப்படியே அங்கே முன்னே சென்று விட்டது. You look at this United Nations and its picture is the same thing today. Look at this picture that was published in the United Nations யுனைடெட் நேஷன்ஸ்ல அப்படியே செய்யப்பட்ட பப்ளிஷ் செய்யப்பட்ட இந்த ஒரு காட்சியை பாருங்கள். United Nations has divided the world into 10 regions. 10 ஒரு பகுதிகளாய் யுனைடெட் நேஷன்ஸ் உலகத்தையே பிரித்திருக்கிறது. Brothers and sisters, that is the picture of Revelation. அதுதான் வெளிப்படுத்தல நாம் பார்த்த ஒரு காட்சி. To rule over all the world. உலகமெங்கும் அப்படியே அரசாளும்படியா. But it will not have the whole power. ஆனால் அதுக்கு பூரணமான ஒரு சக்தியோ பலமோ இருக்காது. A power that Julius Caesar had, like the power of an iron. ஜூலியஸ் சீசருக்கு எப்படி வல்லமை இருந்ததோ ஒரு இரும்பை போல this power will not be that strong. இந்த வல்லமையானது அப்படிப்பட்ட பலமுள்ள ஒரு வல்லமையா இருக்காது. This will be a mixture of iron and clay. அது இரும்பும் அப்படியே மண்ணும் சேர்ந்ததாய் களிமண் சேர்ந்ததாய் இருக்கும். This United Nation one clip, but before that I think time is up. I believe it is 1:05. We will finish in next 5 minutes. அடுத்த 5 வினாடியிலே நாம் முடிக்க போகிறோம். Let us see what is United Nations doing, and 2030 is a very important year. 2030 என்ற ஒரு முக்கியமான ஒரு வருஷமாய் நாம் பார்க்கலாம். United Nations is doing a works to bring the whole world in such a structure that by 2030 a lot of things will take place. 2030 ஆண்டுக்குள்ளாக अनेक காரியங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படியே உருவாக்கி வைத்திருக்கிறது. இவைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று. இது 169 நாடுகள் ஒப்புக்கொண்டே ஒரு திட்டம். இது 20ஆம் நூற்றாண்டுக்கான நிகழ்ச்சி நிரல் என்பர். ஒரு பூர்ஷா சர்வாதிகார அரசு தற்போது உலகம் முழுவதும் வளர்ந்து வருகிறது. இது பட்டியல் மற்றும் கட்டுப்பாட்டு திட்டம். எல்லா நிலமும், எல்லா நீரும், எல்லா கனிமங்களும், எல்லா தாவரங்களும், எல்லா விலங்குகளும், எல்லா கட்டுமானங்களும், எல்லா உற்பத்தி சாதனங்களும், எல்லா Prachiv Asini Shatadan Pramanias Pachitadal Manim Kachapadam Pilu Ada Aitatratin Panchi Chandil 129 நாடுகள் ஒப்புக்கொண்ட ஒரு திட்டம். இது ஐக்கிய நாடுகள் சபையின் திட்டம். இதை 20ஆம் நூற்றாண்டுக்கான நிகழ்ச்சி நிரல் என்று அழைக்கிறார்கள். உலகம் முழுவதும் நம்மில் பலர் நிலையான வளர்ச்சி எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். இது மறுசுழற்சி, படைப்பு, மறுபயன்பாடு, அனைவருக்கும் ஆற்றல், உணவு வளங்களை உருவாக்குவது பற்றி இல்லையா? பதில் இல்லை. மக்களை நகரங்களின் மைய பகுதிக்கு நகர்ச்சி கிராமப்புறங்களில் இருந்து வெளியேற்றுவது செய்து அனைத்து அமைப்புகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ஒருங்கிணைக்க வேண்டும். ஏனென்றால் அமைப்புகள் ஒத்துப்போகாத போது, அவை சமநிலையற்று இருக்கும் போது அல்லது ஒன்றாக செயல்படாத போது அவற்றை மத்திய அளவில் கட்டுப்படுத்த முடியாது. மற்றும் அஜெண்டா 21 இலக்கு ஒரு உலக அரசாங்கம் மற்றும் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு. அஜெண்டா 21 கையெழுத்திட்ட ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ளூர் அஜெண்டா 21 திட்டம் உள்ளது. அமெரிக்க மக்கள் இதை பற்றி முற்றிலும் அறியாதவர்கள். நான் இதை பற்றி வெளியே பேசினால் அமெரிக்க பத்திரிகைகள் என் மீது தாக்குதல் நடத்தி என்னை பைத்தியம் என்று கூறுகின்றன. Iti patron abastande SRST kortvideo handle kortbantel fisirhanme. ஐக்கிய நாடுகள் அஜெண்டா 21க்கு 3 தூண்கள் உள்ளன: பொருளாதாரம், சூழலியல் மற்றும் சமத்துவம்.
இந்த போன்ற ஈக்கள் ஸ்மோய்க் சமத்துவ கருத்து என்னன்னு எல்லோருக்கும் ஓரளவுக்கு புரிகின்றது. இதன் பொருள் அனைவருக்கும் தூய நீரும் காற்றும் கிடைக்கும். அவர்கள் ஏழ்மை நிலையில் இருப்பதால் யாருடைய நிலமும் குப்பை தொட்டியாக பயன்படுத்தப்படாது. ஆனால் உண்மையில் சமூக சமத்துவத்தின் பெயரால் பெரும் மக்களை ஏழையாக்குவதும் வளர்ந்த நாடுகளை கீழே கொண்டு வருவதும் தான். இப்போது நாம் பார்ப்பது நமது பொருளாதாரங்களை வீழ்த்துவதற்காகத்தான். ஒரு சர்வாதிகார அரசு உலகம் முழுவதும் வளர்ந்து வருகிறது. இதில் பெரிய நிறுவனங்கள் தங்களுக்கு முழுமையான நடமாடும் சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. எல்லைகள் இல்லாத தொழிலாளர்கள் விதிகள் இல்லாமல் பொருட்களை நகர்த்தும் திறன் மற்றும் ஊதியத்தை குறைப்பது, இதுவே அவர்களின் இலக்கு. சமூக சமத்துவத்தில் இதுவே காணப்படுகிறது. நிச்சயமாக பொருளாதாரம் மற்றும் சூழலியல் எதை பற்றியது? இவை 3 சுழற்சிகள்: பொருளாதாரம், சூழலியல் மற்றும் சமூக சமத்துவம். மையத்தில் சந்திக்கும் சமநிலை. ஆனால் உண்மையில் அது ஒரு கூட்டு சமூக சமநிலை. இது மக்களின் நலனுக்கான சமநிலை அல்ல. இது நிறுவனங்களுக்கான சமநிலை. சுரண்டி கட்டுப்படுத்தவே நெரிசலான அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் கண்காணிக்கவும் நிர்வகிக்கவும். இதுவே சர்வாதிகார அரசின் வளர்ச்சியாக தோன்றும் சமநிலை. முக்கிய ஊடகங்கள் 5 பெரிய நிறுவனங்களின் வசம் உள்ளன. அங்கிருந்து இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அதனால் நீங்களே உங்கள் சொந்த ஊடகமாக மாற வேண்டும். நீங்கள் உங்களை முதலில் பயிற்றுவிக்க வேண்டும். அண்டை வீட்டாருக்கும் சமூக. So you can understand that by 2030, United Nations want to control centralization of power to bring all the power in the hands of a few very powerful people. 2030 ஆண்டுக்குள்ளாக உலகத்திலே இருக்கிற சகல தேசங்களையும் ஒரு அரசாட்சியும் ஒரே ஒரு அரசாங்கத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், தங்களுடைய அடிமைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். Outside they talk that this is going to be very good, but inside there is a very dangerous plan. வெளி தோற்றமாய் ஜனங்களுடைய நன்மைக்காக தான் மேன்மைக்காக தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ளான ஒரு திட்டங்கள் வேறேயாய் காணப்படுகிறது. They want to push all the people from rural areas into city areas. அங்கே கிராமங்களிலிருந்து அப்படியே பட்டணங்களுக்கு ஜனங்களை அப்படியே வேகமாய் தள்ளி அங்கே வாசிக்கும்படி அவங்களை தள்ளுவார்கள். Almost like a communist socialist agenda that they are having. கம்யூனிஸ்டுகளை போல அவங்களுடைய திட்டங்கள் காணப்படுகிறது. And that is the plan of the Antichrist. அதுதான் அந்தி கிறிஸ்துவுடைய திட்டமாய் நாம் பார்க்கிறோம். That is called total population control. அதுதான் முழு அப்படியான ஜனத்தொகையுடைய ஒரு கண்ட்ரோல் என்று பார்க்கிறோம். That is seen today in China. இன்றைக்கு சைனாவிலே அதை பார்க்க முடியும். Everywhere you have CCTV. நீ எங்கே பார்த்தாலும் சிசிடிவி வைத்திருப்பார்கள். People cannot buy or sell. ஜனங்கள் கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது. In that state the Chinese government is moving. அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது சைனா. That is the time when Satan will come, Antichrist. That is the picture, as Revelation chapter 13 verse 18, 17, 18 says, no one will be able to buy or sell unless they take the mark of the beast. மிருகத்தின் அந்த அப்படியே அடையாளத்தை எடுக்கிற வரைக்கும் ஒருவராலும் விற்கவும் முடியாது, கொண்டு கொள்ளவும் முடியாது. That is the picture that is emerging before us. அதுதான் இங்க இந்த பார்க்கிற ஒரு காட்சிகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமா இருக்கிறது. My dear ones, our redemption is near. நம்முடைய மீட்பானது சமீபமா இருக்கிறது. Are you prepared? நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? Are you prepared? நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? Hallelujah. Hallelujah. My Bible, our Bible is so very true, so accurate. Hallelujah. Hallelujah. Amen. வேதமானது மிகவும் உண்மை உள்ளதும் அப்படியே குறிப்பாய் அது தெளிவாய் சொல்லுகிறதுமா இருக்கிறது. Amen. Hallelujah. The one who said he will come, he will come. வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார். Be ready, for the coming of Jesus is at hand. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறபடியால் ஆயத்தப்படுவோம். Say that, Lord, fill me with the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று கேட்போமா? Time is very less. காலம் மிகவும் குறைவாய் இருக்கிறபடியால். Time is very less. காலம் மிகவும் குறைவாய் இருக்கிறது. May God prepare all of us. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். Let us remain in prayer. In the evening session we will see some more of the things that the Lord Spirit is giving in my heart, and then in a very worshipful manner
we will surrender our lives at the feet of Jesus மாலையிலும் Christ. கூட தேவன் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பாரத்தின் படியே உங்களிடத்தில் இன்னும் அதிகமான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God bless all of you. தேவன் உங்களை யாவரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Let us submit ourselves. Why don't we just stand up வரிசை கூட எழுந்து நின்று கொள்ளலாம். for a moment? Let us give ourselves before the நம்மை Lord. நாமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, I want to come closer to Jesus. இன்னும் நெருக்கமாய் இயேசுவுக்கு நெருக்கமாய் நான் வர விரும்புகிறேன். Make me fall in love with the Lord. கர்த்தர் மேல் நேசம் எனக்கு பெருகட்டும் அப்பா. Deeper love in my heart. இருதயத்தின் ஆழத்திலே ஆழமான அன்பு கர்த்தருக்காக எழும்பட்டும். Let Holy Spirit bring such powerful life in me that I will proclaim the name of Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையினால் என்னை நிரப்புவாராக. Hallelujah. இயேசுவுக்காக நான் பைத்தியமாய் மாறும்படியா. Make me an instrument for your glory. உம்முடைய நாம மகிமைக்காக ஒரு கருவியாய் என்னை நீர் உருவாக்குவீராக. Make me an instrument for your glory, Lord. நாம மகிமைக்காக என்னை ஒரு கருவியாய் நீர் உருவாக்குவீராக. I love you, Jesus. I love you, Jesus. நான் உங்களை நேசிக்கிறேன் இயேசுவே. Hallelujah. 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 Sing that song. நேசிக்கிறேன். நான் உம்மையே நேசிக்கிறேன். நான் உம்மையே நேசிக்கிறேன். நான் உம்மையே நேசிக்கிறேன். பின்தொடர்வேன் நான் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையை நான் தொடர்வேனே. என்ன துன்பமே வந்தாலும் பின்தொடர்வேன் நான் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையை நான் தொடர்வேனே. எந்த துன்பமே வந்தாலும் பின்தொடர்வேன் நான்.
I will not leave you, Lord. நான் உம்மை விட மாட்டேன். I will not leave you, நான் ஒரு Lord. பொழுதும் உன்னை விட மாட்டேன். I will come in your presence. I will bow my knees and surrender my life. நான் எப்பொழுதும் உம்முடைய சந்நிதியில் காணப்படுவேன். முழங்கால் படியிடுவேன். பின் தொடர்வேன். Hallelujah. Hallelujah. Let us give a clap offering unto Jesus. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நம் துதிகளை ஏறெடுக்கலாம். Let us lift our voice to Jesus. சத்தங்களை உயர்த்தி இயேசுவை உயர்த்துவோம். Thank you, Jesus. நம்முடைய கண்களை பரத்துக்கு நேராக ஏறெடுத்து பூமியில ஒவ்வொரு நாளும் நாட்களை கூட்டி கொடுப்பது வேற ஒன்றுக்கு இல்லை, ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்காக மட்டுமே.